வாழ்க்கை வளமுடன். வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நாங்க வந்து இணக்கமா இன்பமா இயல்பா வாழ்றதுக்காக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை எளிமையா மாத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கான ஒரு டாபிக்கா நாங்க வந்து மனித ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரியான உணவு வந்து சிறந்து விளங்குறீங்க அப்படின்றத பத்தின ஒரு டிஸ்கஸ் தான். இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக வீடியோவா நாங்க கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணானே, மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுல அதாவது சைவம் சிறப்பா இல்ல அசைவம் சிறப்பா மனித ஆரோக்கியத்துக்கு? இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சைவம் பெஸ்டா இல்ல அசைவம் பெஸ்டா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே போறாங்க. இங்க சோசியல் மீடியா அப்படிங்கும் போதும் எக்கச்சக்கமான குழப்பங்களை ஏற்படுத்துற மாதிரி சைவத்துக்குன்னு ஒரு குரூப் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க, அசைவத்துக்குன்னு நிறைய விஷயங்களை கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனா தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்றது எங்கேயுமே தேடி பார்க்க முடியல. நம்ம ஓரளவு கொடுத்தோம் அப்படின்னோம்னா பல பேருக்கு பலதரப்பட்ட விளக்கங்கள் இருக்கு. அதாவது அசைவம் சாப்பிடுறவங்க அது சரி அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இன்ஃபர்மேஷன் பூரா கேதர் பண்றாங்க. ஏன்னா தப்புங்கிற மாதிரி பண்ணோம்னா தப்பாகி போயிடும் இல்லையா? இப்ப சைவம் சாப்பிடுறவங்க என்ன பண்றாங்கன்னா இது சரிங்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு வழக்கு இருக்குன்னா ஒரு லாயருக்கு தவறேன்னு தெரிஞ்சா கூட அவர் திறமையான லாயரா இருந்தா அவர் அந்த தவறான வழக்குல கூட அவர் ஜெயிக்க வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இப்ப சோசியல் மீடியாலையும் நீ சொல்ற மாதிரி ரொம்ப மக்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அப்ப அது சரியான ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எக்கச்சக்கமான வீடியோ எப்படி இருக்குன்னா, இப்ப அசைவம் அப்படின்றது வந்து ரொம்ப அதுதான் பெஸ்ட். இப்ப சைவத்தோட உணவையும் அதையும் வச்சு இதை காட்டிலும் இதுலதான் கண்டென்ட் நிறைய இருக்கு, உடம்புக்கு இருக்கு. அது ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, சில நியூட்ரிஷன் வந்து அந்த அசைவ உணவுல நிறைய இருக்கு அப்படிங்கறது ஒரு சயின்ஸ் ரீதியாகவும் சொல்றாங்க. இப்ப மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, சில வைட்டமின்ஸோ அல்லது மினரல்ஸோ அல்லது வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஒமேகா 3ன்னு ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கு, அது எதுல இருக்கு அப்படின்னோம்னா மீன்ல இருக்கு. இதையும் ஒரு காரணமா வச்சு ஊட்டச்சத்துக்கள் பூராமே வந்து அசைவ உணவுல இருக்கு. அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்காம ஆரோக்கிய குறைபாடு வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலையும் சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா குழந்தைகளை கொடுக்குறாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான மூலிகைகள் எழுதியிருக்காரு. சுருக்கமா சொல்ல போனோம்னா, ஒரு பறவை இறந்து போச்சுன்னா கூட அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு செடியை வந்து அதனுடைய காதுல ஒரு சொட்டு விட்டீங்கன்னா திருப்பி வந்து உயிர் பெற்றுருமா. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு ஆச்சரியமான சில வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு மூலிகைகள் இருக்கு. அவ்வளவு பெரிய வேலையை செய்யறதுக்கே மூலிகை இருக்கும்போது அப்ப சாதாரண ஒரு வைட்டமின்ஸோ மினரல்ஸோ அல்லது ஏதோ ஒண்ணோ அதுக்கு சைவத்துல இல்லாம இல்லை. அந்த இஸ்கான் டெம்பிள்ல நம்ம ஒரு முறை வாங்கியிருந்தோம். அந்த புத்தகத்தினுடைய விலை வந்து வெறும் 5 ரூபா. ஆனா அந்த 5 ரூபா புத்தகத்துக்குள்ள எப்பேற்பட்ட நபர்கள் கூட வாதம் பண்ண முடியாத அளவுக்கு அத்தனை ஒரு உதாரணத்துக்கு புரோட்டீன் முதற்கொண்டு வந்து இப்ப ஒரு சிக்கன்லயோ இல்ல இதுல எவ்வளவு இருக்கு, அதுக்கு ஈக்குவலா வந்து தாவரத்துல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாம மகான்கள்லாம் இப்ப அதாவது இந்த உலகத்துல யார் சொல்றதை கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது அரசியல்வாதி சொல்றதை நீங்க கேட்கணுமா, அல்லது தத்துவ ஞானிகள் சொல்றதை கேட்கணுமா, அல்லது சயின்டிஸ்ட் சொல்றதை கேட்கணுமா, இல்ல சித்தர்கள் ஞானிகள் சொல்றதை கேட்கணுமான்னு இப்போ ஒரு கேள்வி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையுமே அறிஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள். இப்போ சித்தர்களோ ஞானிகளோ இப்போ என்னன்னா இவங்க தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும். ஒரு தாவரத்தை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், அந்த தாவர உணர்வுக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த தாவரம் சாப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாகும்னு இந்த தாவரத்திட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உலகத்துல இருக்க பிரபஞ்ச ரகசியங்களை போனா தெரிஞ்சவங்க, கடவுளே உணர்ந்தவங்க. ஆனா ஒரு நபர் கூட இதை சாப்பிடுங்கன்னு சொல்லல. இந்த புத்தகத்துல வந்து மகாத்மா காந்தியில இருந்து எல்லா பேருமே போட்டிருக்காங்க. யாருமே வந்து இப்ப திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதினாரு. யாராவது வந்து திருக்குறள்ல அவர் ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு, புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. இப்ப இதுக்கு மேற்கொண்டு ஒரு ஆதாரம் வந்து தேடணுமா? திருக்குறள் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு உலக பொதுமுறை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதினாரு. இன்னொரு 4000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க படிச்சாலும் அது இப்போ உலகத்தோட ஒத்து போகும். உலக பொதுமுறை எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காரு. அது அரசியலா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், இல்ல குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லறமா இருக்கட்டும், துறவரமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதை வந்து கவர் பண்ணியிருக்காரு. கடவுளை அடையிற ஆன்மீகமா இருக்கட்டும். அப்ப அவரு சொல்றத வந்து இப்ப திருக்குறள் சொல்றத வந்து இப்ப எப்படி அவர் வந்து புலால் மறுத்தல்னு ஒன்று எழுதியிருக்காரு. இப்ப இங்க நம்ம ஆட்கள் வந்து சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இப்ப திருவள்ளுவர் சொல்றதை கேட்கறதா இல்ல நம்ம ஆட்கள் சொல்றது கேட்கறதா? அவர் நியூட்ரிஷன்லாம் வந்து அதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா புலால் மரத்துல எழுதியிருக்க மாட்டாரு.
ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து தாவரங்கள்ல கிடைக்காது, அசைவ உணவுல தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது அப்ப புலால் மருத்துவர் எழுதியிருக்காருன்னா என்ன பண்ணோம்னா எல்லாமே தாவரங்கள்ல இல்லாத விஷயமே கிடையாது. ஒரு காலத்துல வந்து கபாலத்தை திறந்து ஆபரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. எப்ப? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆச்சரியமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஆயுர்வேதத்துல அப்ப என்ன இருந்துச்சு? அனஸ்தீசியா இருந்துச்சா இல்ல ஏதாவது ஒண்ணுமே இல்லை. இப்ப அனஸ்தீசியா இருக்கு, போட்டீங்கன்னா பல்ல புடுங்கும் போது நீங்க போட்டீங்கன்னா வலி இருக்காது தெரியும். அப்ப என்ன? அப்ப எல்லாமே மூலிகைகளை வச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனோம்னா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. ஒண்ணும் இல்லை. ஒரு குதிரை இருக்கு. குதிரை வந்து சைவமா அசைவமா? சைவம். குதிரை வந்து சைவம். குதிரை அசைவம் பிபிசி எடுத்தெல்லாம் பார்க்கணும். இந்த இது முடிச்சுக்கிறேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரை வந்து சைவம் சாப்பிடுது. இப்ப இந்த குதிரை சைவம் சாப்பிடுதுன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு விலங்கா இருக்கு. இப்போ ஆடு எடுத்துக்கோங்க, மாடு எடுத்துக்கோங்க, யானை எடுத்துக்கோங்க. யானை வந்து அவ்வளவு பெரிய உருவம். அந்த உருவத்துக்கு தேவையான அதோட தந்தம் எவ்வளவு ஸ்ட்ராங்கு. அவ்வளவு பெரிய உருவத்துக்கே ஊட்டச்சத்து சைவம் கொடுக்குதுன்னா ஏன் நமக்கு கொடுக்காது? சொல்லுங்க. பெருசா எவ்வளவு சொல்லுங்க. பெருசா நிறைய ஸ்டோரேஜ் இருக்குல்ல. எனக்கு ஒரு விஷயம்னா இது எல்லாருமே என்னன்னா இப்ப வீட்டுல தாய் தகப்பன் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. இவங்களுக்குலாம் பெரிய விஷயமே இல்லை. அதாவது இந்த மாதிரி இயற்கையான விஷயத்துல எவ்வளவு சத்துக்கள்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனா சில விஷயம் சொல்றது இல்லை. சில பேருக்கு மறந்துடுறாங்க. அப்படியே வீட்டுல என்ன சமைக்கிறதோ சாப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே பத்தி யோசிக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு பிறகு என்ன ஆகுது? அந்த மட்டன் சிக்கன்லயே மைண்ட் போயிட்டு தர இந்த இயற்கை பேசுறது. அசைவ உணவையுமே வந்து எல்லாரும் லைக் பண்றாங்கன்னா அதோட சுவை வந்து நல்லா இருக்கு, டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கு. இப்போ வந்து சைவ உணவு சாப்பிட்றத விட அசைவ உணவு சாப்பிடும் போது அதோட ருசி வந்து நாக்க சுண்டி இழுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போறாங்க. அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் நீங்க சொன்ன அதே புக்ல இருக்கு. என்னன்னா இப்போ வந்து பச்சைக்கறியை நம்ம சாப்பிட்டோம்னா அதோட கவிச்ச ஸ்மெல் வந்து நம்மளால டேஸ்ட் இருக்காது. அதோட அந்த ஸ்மெல்ல நம்மள பக்கத்திலே கொண்டு போக விடாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல என்ன செய்யறோம்னா மஞ்சத்துல வச்சு இது பண்ணிட்டு மசாலா சேர்த்து கறி மசாலா இருந்து எல்லாத்தையும் மசாலா ஜாமான் எல்லாமே மசாலா ஜாமான் சேர்த்து அதை இது பண்ணும் போது அது சுவை வந்து வருது. சுவை வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணத்தவர் என்ன சொல்றாருன்னா ஒரு உயிர் இறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அடக்கம் பண்ணுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வயிறு வந்து சுடுகாடா அப்படின்னு நம்ம சாப்பிடுறோம்னா இங்க புதைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அது வந்து ஒரு இறந்த உணவு, அதை போய் நம்ம வந்து இங்க இது பண்ற மாதிரி இருக்கு, புதைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. சுருக்கமா உங்க வயிறு என்ன சுடுகாடா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாமிச துண்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு இதுல வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிருங்க. அதே மாதிரி ஒரு கத்திரிக்காயை எடுங்க, அதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல கட் பண்ணியோ அதை முழுசாவோ போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 15 நாளோ அல்ல ஒரு மாசம் கழிச்சோ நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த மட்டன் துண்டு இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே புழுவா மாறி இருக்கும். டோட்டலாவே புழுவா மாறி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில வந்து அந்த அந்த துர்நாற்றம் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து இதுவும் நடக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடும் போது அவங்களோட உடல்ல இருக்க வந்து இந்த வேர்வை ஸ்மெல்ல இருந்து எல்லாமே. இப்ப பீஃப் சாப்பிடறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் பீஃப் மாட்டுக்கறி வந்து தொடர்ச்சியா சாப்பிடறாருன்னா அவரோட வேர்வை ஸ்மெல் வந்து நீங்க பக்கத்திலேயே போக முடியாத அளவுக்கு வேர்வையோட அந்த இது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சைவ உணவு சாப்பிட்றவங்க அந்த அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னா தாவர உணவுல அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து ஜி சொன்ன மாதிரி அதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன், ஒமேகா 3 எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரோட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா சோயா புரோட்டீன் இருக்கு பாத்தீங்களா. சோய் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ல இருக்க புரோட்டீனோட அதிகமா இதுல புரோட்டீன் பால்ல இருக்கு. சோயால மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே சைவத்துல பட்டாணி, மஞ்சள் பட்டாணி நிறைய இருக்கு. புரோட்டீன் இருக்க ஃபுட் வந்து நிறைய சைவ புரோட்டீன் உள்ள ஃபுட் நிறைய இருக்கு. கோதுமை, மஞ்சள் பட்டாணி. சைவ உணவு சாப்பிடும் போது எளிமையா வந்து பாத்தீங்கன்னா ஜீரணமாகி ஜி வீட்டுல போய் சாப்பிட்டோம். அப்ப வந்து சாப்பிடும்போது என்ன சொன்னாங்க, சைவம் சாப்பிட்டாங்க. எப்பவுமே சைவம் தான் நம்ம சாப்பிடுங்க. அவங்க வீட்டுல விருந்து வச்சப்ப பரிமாறினாங்க. பரிமாறினப்ப என்ன சொன்னாங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டடா சாப்பிடுங்க, அது வந்து 2 மணி நேரத்துல உங்களுக்கு செரிமானம் ஆயிருந்தாங்க. என்னன்னா சைவ உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு 2 மணி நேரத்துல டைஜஸ்ட் ஆகி வயிறு ஃப்ரீ ஆயிடும். இப்ப மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டேன், ஃப்ரீயா இருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடும் போது ஒரு மாதிரி கும்முன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்களோட டைஜஸ்ட் வந்து இயற்கைக்கு புறம்பா அது வந்து செரிமானம் ஆகுறதுக்கு கொஞ்சம் நமக்கான உணவு இல்ல அது அது அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப வந்து அது இல்லாம கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா போகும்போது சப்போஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. லோடு நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல உடல் உழைப்பு இல்லாதவங்க இப்ப ஏசியில சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேக்சிமம் பேருக்கு இப்ப வந்து உடல் உழைப்பு இல்லைங்க. ஃபுல்லா இப்ப வந்து மொபைல் வந்ததுல இருந்து கம்ப்யூட்டர் வந்ததுல இருந்து உடல் உழைப்பு கிடையாது. அப்ப ஹெவியான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு வந்து சிஸ்டத்துல உட்காடுறாங்க, ஏசியில இருக்காங்க, வேர்வை வர்றதுக்கு வேலை இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு வேலை இல்லைங்கும் போது அது என்ன ஆகுதுன்னா நான்வெஜ் சாப்பிட்டு அந்த கெட்ட கொழுப்பு ஃபார்ம் ஆகி ஹார்ட் பேஷண்ட் நிறைய வராங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து ஹார்ட் பேஷண்ட் எவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு கம்மி. இப்ப கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல போய் அடைச்சிருக்கு. ஏன்னா அந்த கெட்ட கொழுப்பு செரிமானம் ஆகல, அது வந்து பாத்தீங்கன்னா கரையல. அந்த கொழுப்பு கரையாது அப்படியே என்ன ஆகுதுனாக்க சாப்பிட்டு 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 ஒர்க் பண்ணாம இருக்க அந்த கெட்ட கொழுப்பு ஃபார்ம் ஆகி ஹார்ட்டோட அந்த ரத்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, ரத்த குழாயில போய் அப்படியே அடப்பு வந்து 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 பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்ல, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஹார்ட் பேஷண்ட் நிறைய இருக்காங்க. ஆஞ்சியோபிளாஸ்ட் எல்லாமே பண்றாங்க, பைபாஸ் சர்ஜரி. காட்டுவாசிகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுவாசிகள் இருக்காங்கல்ல, இந்த டிவில எல்லாம் நம்ம பாக்குறோம். சொல்லுங்க. அவங்க வந்து நேரடியா போய் பிடிக்கிறாங்க, காட்டு பன்றியை வேட்டையாடுறாங்க. பிபிசி இடத்துல எல்லாம் போடுவாங்க, இந்த காட்டு பன்றியை வேட்டையாடி கொண்டாந்து வேக வச்செல்லாம் போய் சாப்பிடுறாங்க. இப்ப அவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னு யாரும் யோசிச்சா என்ன விளக்கம் சொல்றது? இல்ல யோசனை வரும்ல, அவங்க பண்றாங்க. இது அற்புதமான உண்மை. இப்ப என்னன்னா உணவு அப்படின்றது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத காட்டிலும் உள்ளம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அறிவு அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதோட ஆரோக்கியத்தையும் இங்க பார்க்கணும். இப்ப வந்து மனிதர்கள் வந்து மகத்தான நிலையை தொடுறவங்க எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்மீகத்துல மேம்பட்ட நிலை. ஆன்மீகம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்ப வாழும் காலம் அப்படின்றது நமக்கு எதை வச்சு குறிக்கப்படுது, நம்ம வாழ்ற அந்த நாட்கள் தான். ஆரோக்கியம் அப்படிங்கிறத தொட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை காலம் அப்படின்றது இன்பத்தையோ அல்லது ஆனந்தத்தையோ தொடுது. இல்ல அப்படின்னா இப்ப நல்லா இருக்கும், காய்ச்சல் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்னது பெரிய நோயெல்லாம் விட்டுருங்க, காய்ச்சல்னு வந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடு வீட்டுல வச்சிருந்தா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்ப என்னன்னா உண்ணக்கூடிய உணவுல வந்து நம்ம இன்பத்தை பார்க்கணும்னாவே நம்ம உடலோட ஆரோக்கியம் முக்கியம். அப்ப இந்த உடலோட ஆரோக்கியம் அப்படின்றது இப்ப அசைவம் அப்படின்றத காட்டுவாசிகள் சாப்பிடுறாங்க, காட்டுக்குள்ள வாழக்கூடிய பழங்குடியினர்கள்லாம் சாப்பிடுறாங்கன்னா அவங்களுடைய மனப்போக்கு அறிவின் வளர்ச்சி அப்படின்றது வேட்டையாடுறதுல இருந்து அதுக்குள்ளேயே மடங்கி போயிருது. ஆனா அறிவின் வளர்ச்சி மகான்கள் அளவுக்கு, அதாவது இந்த பிரபஞ்ச அளவுக்கு உயரக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த சைவ உணவுல எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒரு சைவ உணவு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒண்ணு, எந்த நவதானியங்களா இருந்தாலும் சரி இல்ல கீரை வகைகளா இருந்தாலும் சரி எடுத்து இப்படி வச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் வதங்கி இருக்கும், வாடி இருக்கும் கீரையா இருந்தா. மற்ற தானியங்கள் அப்படியே இருக்கும். அப்ப கொஞ்சம் ஈரக்காத்து இது மாற்றம்லாம் கிடைச்சிச்சுன்னா முளைக்கும். அதோட தன்மை நம்ம பார்க்கணும். இப்ப உண்ணக்கூடிய உணவு தான் நம்ம உடலா மாறுது அப்படின்றது இன்னைக்கு சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. எந்த உணவை எடுத்துக்கிறோமோ அதோட தன்மைக்கு மாறும். இது வந்து அது அப்படியே இருக்கு, அதோட கண்டென்ட் வந்து அப்படியே வச்சுக்கணும். தானியங்களை முளை கட்டினோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வளருது. அப்ப அதே தன்மையில அது நீடிக்கக்கூடிய நிலையில இருக்கு. சப்போஸ் இல்ல உயரக்கூடிய, அதாவது திரும்ப பரிணமிக்கக்கூடிய தன்மையில இருக்கு. சப்போஸ் இல்ல அழுகி போகுது அப்படின்னா என்ன நடக்கும்? புழு பூச்சியா தான் வரும். ஆனா அது ஒரு அறிவு, இது 2வது அறிவு. அப்ப அப்கிரேஷன் ஆகுது. அதே ஒரு அசைவ உணவு எடுத்து வைங்க, உயிரோட்டம் உள்ள உணவு நீ சொல்றது. அசைவ உணவு எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாள் அழுக்கும். ஆனா அது 5 அறிவுல இருந்து கீழே டவுனு. அப்ப அதன் தன்மை அப்படின்றது உயரக்கூடிய நிலை. இப்ப நீங்க சைவ உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா உடலின் ஆரோக்கியம், அணுக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிதை மாற்றம் ஆனா நல்லதா இல்ல சும்மா அழிஞ்சுக்கிட்டு வந்துச்சுன்னா நல்லதா? வளர்ச்சியே வரும். அப்ப அந்த சைவ உணவானது தன்னை வளர்த்துக்கக்கூடிய தன்மையில இருக்கு, அப்கிரேஷன் ஆகக்கூடிய, அதாவது மனித நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கு. அதன் தன்மையை நீங்க உணவா எடுத்துக்கும் போது உங்களுடைய அணுக்களின் தன்மையும் அதன் தன்மையிலேயே இருக்கும். ஆரோக்கியமா தன்னைத்தானே அப்படியே இன்னொரு செல்லா மாறுறதுக்கான அறிவு அதுகிட்ட இருக்கு. ஏன்னா உயிர் அறிவு அப்படின்றதான் உள்ளுக்குள்ள பல வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். நாம வந்து அனுபவம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாக்குறது, கேட்கறது, ருசிக்கிறதுன்னு. ஆனா இது எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறது உள்ள இருக்கக்கூடிய அறிவு தான். அந்த அறிவுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய, சக்தி கொடுக்கக்கூடிய உணவு எதுன்னு நம்ம ஆராய்ஞ்சோம்னா சொல்றது வந்து
உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இது பண்ணாதீங்க, ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றது முக்கியமான பாவம் புண்ணியம்ன்றது அடுத்த விஷயம். ஆன்மீகத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம். நம்ம நார்மலா ஆன்மீகமே தேவையில்லை, நான் இயல்பான வாழ்க்கையில இருக்கேன்டா ஆனா ஆரோக்கியமா இருக்கேன்டா அப்படின்னு நினைச்சாலும் உண்மையான ஆரோக்கியம் எதுல இருக்கு அப்படின்னா சைவத்துலதான் இருக்கு. இவ்வளவு வள்ளலாரும் வந்து பெரிய அளவுல முன்னிறுத்துறாரு. இன்னைக்கு வந்து வடலூர் வந்து யாராவது கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா அந்த மூலஸ்தானத்துக்குள்ள போகும் பொழுது கொலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே வரவும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போற. வேற எந்த கோயிலையும் எனக்கு தெரிஞ்சு அப்ப இவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பெரிய அளவுல பெரியாரிட்டிஸ் கொடுக்குறாரு. நீ உள்ள போகணும் அப்படின்னா ஏன்னா நிறைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட போய் வெளியில நின்னதை கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஒண்ணு அந்த இடத்துல போய் சைவமா மாறினா உள்ள போகலாம், அந்த இடத்துல போய் மாறினா கூட உள்ள போகலாம். அப்படி நான் அதை பார்க்கும்போது நான் யோசிச்சேன், என்ன யோசிச்சேன்னா தவறுகள்ல வந்து அசைவம் சாப்பிட்றது மட்டும்தான் தவறுன்னு இல்லை. சரி, நிறைய பேர் வந்து போதை பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், திருட்டு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், தவறான பெண்கள், அதை கூட இங்க முன்னிலைப்படுத்தல. என்னன்னு கேட்டீங்கன்னா போதை பயன்படுத்துபவர்கள் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் நானே யோசிச்சேன். அப்ப தன்னை அழிச்சுக்கிறேன், தன்னுடைய உடம்பு அழிச்சுக்கிறேன், அதுவும் பாவம் தான். ஆனா இது வந்து பிற உயிரை வாழ்ற சுதந்திரத்தை படிக்கிறோம், பிற உயிரை கொள்றோங்கிறதுக்காக அவர் அப்ப கொலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே வரவும்னு எழுதுறாரு. அங்க இருக்க கடையில போய் அந்த விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை கேட்டா கூட நீங்க சைவமா அசைவமான்னு கேக்குறாங்க, கேட்பாங்க. என்ன காரணம்னா ஏன்னா அவங்க அங்க வள்ளலார் மேல ஒரு மரியாதை. ரெண்டாவது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்னன்னா கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் அது கொடுக்குறாங்க. இது மக்கள்கிட்ட நம்ம போய் ப்ரெஷர் பண்ணோம்னா என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நீ ஒருவேளை தவம் இருந்தாலும் அல்லது புனித யாத்திரைகள் எங்கெங்கேயோ சுத்தினாலும் இல்ல நிறைய சித்தர்களை போய் வழிபட்டாலும் ஒரு உயிரை கொண்டு நீ சாப்பிட்ட பண்ணோம்னா நீ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வளர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சன்மார்க்கத்துல நீ இருக்கிறதுக்கு முக்கியமான தகுதி வந்து என்னன்னா நீ ஒரு சைவ உணவு சாப்பிடணும், உயிர் கொலை கூடாது அடிப்படை தகுதி. இன்னொன்னு அந்த உணவை வந்து அந்த அளவுக்கு பியூர் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இப்ப மனித வாழ்க்கை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான். இந்த வயிற்றுக்கு உணவு போடல அப்படின்னா அந்த வாழ்க்கை இல்லை. அந்த உணவை தொட்டு தான் உங்களுடைய குணாதிசயங்கள். ஏன் மற்ற குணங்கள் எதையுமே அவர் திருத்த சொல்லல அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது இந்த உணவு தான். இந்த உணவின் தன்மையை தொட்டு தான். இப்ப உதாரணத்துக்கு உணவுல வந்து சாத்வீகம், தாமசம், இந்த சாத்வீகத்தை சாப்பிட்டவனுக்கு கோபம் வராது. நீங்க கோபப்படுத்தினாலும் அவன் அடியை வாங்கிட்டு பேசாம கோபப்படாம பொறுமையா தான் போவானே ஒழிய கோபம் வராதாமா. இயற்கையா அந்த பொறுமை அப்படிங்கிறது தான் அவன்கிட்ட ஓங்கி இருக்கும். கோபம் இல்லாம இருக்காது, ஆனா அது தலை தூக்குற அளவுக்கு அவன்கிட்ட வந்து அது எந்திரிக்காது. இப்ப இந்த சாத்வீகம் சொல்றாங்கல்ல, சப்போஸ் அசைவ உணவே எடுக்கல, காரம் அதிகமான காரம் அதிகமான புளிப்பு, இப்ப சில அஜினமோட்டோ அந்த மாதிரிலாம் கலக்குறாங்கல்ல டேஸ்ட்டுக்கு, அதை கூட போட்டு சாப்பிட்டோம்னா அது சாத்வீக உணவா இல்ல அது அசைவம் இல்ல? ஆனா அதெல்லாம் பார்த்தா அசைவம் அப்படின்றத எதுக்கு சொல்றோம்னா ஒரு உயிரை வதைப்படுத்துறாங்க. இப்ப நம்ம உடலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உயிர் கிடையாது, கோடான கோடி அணுக்களோட ஒவ்வொன்றும் தனித்தனி உயிர். இப்ப நாக்குல இருக்கக்கூடிய ஒண்ணு உரைக்குதுன்னு ஆதங்கப்படுது, வேதனைப்படுது அப்படின்னா அதை பண்ணக்கூடிய ஒரு செயல். அதாவது இந்த உடலுக்கு நோவு கொடுக்குற மாட்டோம், பிரச்சனை கொடுக்குற மாட்டோம். எந்த உணவா இருந்தாலும் அது இயற்கையில இருக்கக்கூடிய தாவர உணவே வேண்டாம்னு தான் சொல்றாங்க. அதை வந்து ரஜோ இந்த தாமசம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. சாத்வீக உணவுன்னா ரொம்ப வந்து அதாவது ஒண்ணு சைவ உணவு, இன்னொன்னு உடல் வந்து அது இன்பத்தை அனுபவிக்கணும். ஒரு காரத்தை வச்சோம்னா நீங்க சொல்ற மாதிரி வேகமா சாப்பிடுவோம், அப்படிங்கிறத மெல்ல மாட்டோம். ஏன்னா ரொம்ப மெல்லம்னு வச்சுக்கோங்க, அதே உரப்பு இல்லாட்டி ரொம்ப நேரம் மெல்லலாம் அந்த மாதிரி. அப்ப என்னன்னா சாத்வீக உணவுங்கிறது அதிகமான காரம் இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது, அசைவ உணவு இருக்கக்கூடாது, இயற்கையான ஒரு உணவா இருக்கணும். இருந்துச்சுன்னா அது. அதே போல அந்த புக்ல இன்னொரு அருமையான ஒரு விஷயம் பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு ஒரு எளிமையான விஷயத்த உலகம் பூரா இவ்வளவு ஒரு இதை பரப்பணுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. என்னன்னா அனுபவங்கிறது, இப்போ ஒரு மாடி கட்டடத்துல இப்ப இந்த மாடியில ஏறி நிக்கிறீங்க, சொற்கள் அடிக்கிறீங்க, தலை வந்து உடையும் அப்படின்னு எப்படி சொற்கள் அடிச்சு விழுந்து உடஞ்சு ஒருத்தனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? இது வந்து என்னன்னா மகரிஷி சொல்றாரு, 6வது அறிவுக்கு பேர் அனுமானம்னு சொல்றாரு, ஆங்கிலத்துல கெஸ்ஸிங்னு சொல்றோம், இன்னொன்னு கணிப்புன்னு சொல்றோம். இப்ப ஒண்ணும் இல்லை, அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லல. இப்ப இந்த கடவாய்ப்பல் இருக்கு இல்லையா, இந்த கடவாய்ப்பல் எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு? இப்போ ஒண்ணும் இல்லை, அசைவ உணவு சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள்லாம் பாருங்க கோரப்பல் இருக்கும், அதுக்கு ஊசி மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், சிம்பிள் விஷயம். ஏன் அந்த விலங்கினங்களுக்கு கோரப்பல் கொடுத்துருக்காரு கடவுள்? கோரப்பல் என்ன? அதே போல குடலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு லென்த் கிடையாது. இப்ப நம்ம குடல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 4 டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்குமா, நீங்க விரிச்சீங்கன்னா அது நீளமா கொண்டு போனீங்கன்னா அவ்வளவு பெருசு. ஆனா அசைவ சாப்பிட்ற விலங்குகளுக்கு குடல் அமைப்பும் சரி,
அது வயிற்றுல சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சரி, அதனுடைய நெகமும் சரி, அதனுடைய பல்லும் சரி, இது எல்லாமே அசைவ உணவு சாப்பிடக்கூட வகையில கடவுள் படைச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய கேள்வியே கேட்க வேண்டியது இல்லை. உங்க உடம்பு, உங்க குடலு, உங்க பல்லு, உங்களுடைய செரிமானத்திறனை நீங்க யோசிச்சாலே நீங்க சைவம் தான். உங்க வீட்டு மிக்சியில போய் இரும்பு பீஸை போட்டு அரைப்பீங்களா? மிக்சி போயிடும், நமக்கு தெரியும். அப்ப அந்த இரும்பை எதிர போய் அரைப்பீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியா மிஷின் இருக்கும், போட்டீங்கன்னா பொடி பண்ற மாதிரி. அப்ப ரொம்ப பாருங்க, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா யார் சொன்னது, இது சொன்னது, சயின்ஸ் சொல்லுது, ஆன்மீகம் சொல்லுது, ஒண்ணுமே கேட்க தேவையில்லை. நம்ம உடம்ப பார்த்தோம்னா அதே போல ஆடு மாடுகளுக்கு பல்லு பாருங்க. அப்ப கடவுள் என்ன பண்ணிருக்காரு, தாவர உணவுகளை வந்து நீங்க நல்லா அரைச்சு நல்ல மென்னு உமிழ்நீரோட சாப்பிடுற மாதிரியான ஒரு உடலமைப்பு, குடலமைப்புல நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. இது இந்த விஷயத்தை யோசிச்சாலே திருவள்ளுவர் கூட நம்ம கேட்க தேவையில்லை, வள்ளலாரையும் கேட்க தேவையில்லை, சித்தர்கள் சொல்ல வேண்டியதும் இல்லை. நாமளே சுயமா, மகரிஷி சொல்லுவார்ல, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் பாரு. அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை யூகிச்சு பார்த்தாலே நம்மளுடைய உடம்பெல்லாம் பார்க்கும் கொடூரமான இது கிடையாது, நகம் கிடையாது, கொள்றதுக்கு குடலமைப்பு கிடையாது, பவர்ஃபுல்லான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கிடையாது, கோரப்பல் கிடையாது கிழிச்சு சாப்பிடுற மாதிரி. அதே போல அறிவுல வந்து மிகப்பெரிய மேம்பாடு. இப்போ ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கம் வந்து இறக்கப்பட்டு நான் ஏதாவது வேற உணவு சமைச்சு சாப்பிட முடியும்னு யோசிக்க முடியுமா? அதனால நாம நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். இது அந்த புத்தகத்துல தெளிவா. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இயல்பா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஆஸ்பத்திரிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை இல்லாட்டினா காய்ச்சல்னு போனா கூட எளிமையா செமிக்கிற மாட்டோம், உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சத்து எதுல இருக்குன்னு மக்கள் நம்புறாங்கன்னா இந்த அசைவத்துல இருக்கிற மாட்டோம் நம்புறாங்க. அப்ப சத்து உண்மையிலேயே அசைவத்துல இருந்ததுன்னா முடியாம இருக்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் இதை சாப்பிட சொல்றாங்க? அப்ப முடியாம இருக்கும் போது நம்மள ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு உணவு தானே எப்பவுமே நம்மள எப்பவுமே சாப்பிடணும். என்ன காரணம்னா, ஆஸ்பத்திரியில ஒருத்தர் இருக்காரு, ஒரு 1/2 கிலோ சிக்கனும் 1/2 கிலோ மட்டனும் போட்டு வறுத்து, இது நல்ல ஏதோ 65 அப்படி இப்படிலாம் 75 எல்லாம் சொல்றாங்கல்ல, இது மாதிரி கொண்டு கொடுங்கன்னு எந்த மருத்துவமனையிலயாவது ஒரு நோயாளிகிட்ட இது மாதிரி எந்த டாக்டரா சொல்றாரா? அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கியூர் பண்ணக்கூடிய ஒரு உணவு வந்து என்ன அப்படின்னா பழம், எளிமையான உணவு, பருப்பு சாதம். இந்த அப்ப என்னன்னா முடியாத போதே, இப்ப நீ சொல்றது என்னன்னா, முடியாத ஒரு மனிதனை ரெக்கவர் பண்றதுக்கு இந்த உணவு உதவுதுன்னா, நீ முடியும் போது இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா முடியாத சூழ்நிலைக்கே போக மாட்டோம். ஒரு நான் என்னோட சுய அனுபவத்துல வந்தது என்னன்னா, ஒரு விரல் போய் நசுங்கிருச்சு. ஒரு வேன் டோர்ல போய், வேன் டோர் மஹேந்திரா வேன் இருக்கலாம், அந்த வேன் டோர்ல போய் அடிச்சு நச்சுன்னு வந்து விரல வச்சு சாத்திட்டாருல, பார்க்கல அவர் சாத்திட்டாரு, இந்த விரல் நசுங்கிருச்சு அந்த டோர்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வலி உயிரே போயிடுச்சு, இவ்வளவு பெயின் வந்துச்சு. அப்ப இவ்வளவு பெயின் வந்து ஒரு டோரை சாத்தும் போதே இவ்வளவு விரல் நசுக்கும் போதே இவ்வளவு வலினா, ஒரு உயிரை வந்து கழுத்தை அறுத்து கொல்லும் போது அதோட வலி, நீர் துடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதுல இருந்து தான் நான் சைவமா மாறினேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலயே வந்து கசாப்பு கடை, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல கசாப்பு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடை கட்டி போட்டுருக்காங்க. அந்த ஆடை வந்து வெட்ட போறாங்கிறது அந்த ஆடுக்கு தெரியுது. அந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை பார்த்துட்டு யூரின் போய்கிட்டே இருக்கு. என்னன்னாக்கா அது பயத்தை, உயிர் பயத்துல. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆடை வெட்ட போகும்போதே அது வந்து அதை பயப்படுது இல்லை, மரண பயம் வருது இல்லை. மரண பயம் வரும்போது அது உடம்புல வந்து விஷம் சுரக்கும், பாய்சன். அந்த பாய்சன் சுரக்கும் போது பாத்தீங்கன்னா அது உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா இது யாருக்குமே தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மரண பயத்தோடயே அது அதுக்கப்புறம் அதை அறுக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஆடும் அறுக்கும் போது உற்சாகமாவும் சந்தோஷமாவும் சாக போறது இல்ல. இல்ல, அதுக்கு வந்து தெரியுதுங்க, அதுக்கு அறிவு இருக்குங்க. இப்ப எப்படின்னா 100 ஆடை அறுக்கும் போதே வந்து இதுக்கு தெரியல. நீங்க சொன்னது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம நண்பரே ஒருத்தர் சொன்னாரு, இஸ்லாமிய நண்பரே, இந்த மாதிரி இப்ப அதை மாதிரி பண்றது இல்லையா, இதை பார்த்துப்புட்டு ஒரு ஆடை வெட்டும் போது இன்னொரு ஆடை வந்து அது பாக்குற மாதிரி சில விவரம் தெரிஞ்சவங்க, எல்லாரும் கிடையாது, சில நபர்கள் இதை தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா அதை தெரியாம வந்து பண்றாங்க. அதே போல இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு மாடை வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுனீங்க அப்படின்னா அது இன்னொரு மாடு பாத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையை போட விடாதுங்க. இது மாதிரி நடந்துச்சான், 2-3 கடையே திறக்க விடலையாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவ்வளவு ஒரு நுண்ணுணர்வு இருக்கு. இது நம்மளுடைய இனத்தை வந்து அவங்க அழிக்கிறாங்க, திறக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சில பேர் உணர்றவங்க வந்து ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க, மற்றபடி இது தொழில் சார்ந்து அப்படின்னு பண்றவங்க அதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சில நபர்கள் வந்து தாவரம் கூட ஒரு உயிர் தானே, இப்ப தாவரத்துக்கு உயிர் இருக்கு. இப்ப தாவரத்தை வந்து கீரையை வந்து புடுங்குற, நெல் இருக்குல்ல, நெல்லை வந்து புடுங்குற, நெல்லை அறுக்கிறோம், அதை சொல்றாங்க. இப்ப வந்து தாவரத்தை மட்டும் நீ கொல்லலையா, தாவரம் அது ஒரு உயிர் தானே.
அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் உயிர் இதுவும் உயிர். இப்ப அதன தாவரத்தை நீ கொல்லாம பண்றியா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் வந்து இது மாதிரி. அதாவது என்னன்னா அசைவம் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி. இது தாவரத்துக்கு வந்து ஓரறிவு தாவரம். இதுக்கு உணர்வுகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குறைவு தான் இருக்கு. இது அந்த காரணங்கள் இல்லைங்கிறாங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்லாம் தாவரங்களுக்கு கிடையாது. சில தாவரங்களை பிடுங்கும் பொழுது அதனுடைய அப்சர்வேஷனை வந்து பூமியை எடுத்துக்கிறோங்கிறாங்க. அதே போல சில நேரங்கள்ல ஒரு மர கிளையை வெட்டும் பொழுது திருப்பி வளரும். இப்போ ஒரு ஆட்டினுடைய காலை வெட்டிட்டீங்க, திருப்பி வளருமா? அது கொல்ற மாதிரி ஆகாது. இப்போ ஒரு முருங்கை மரம் இருக்கு, முருங்கைக்காவை பிடுங்குறீங்க அப்படின்னோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நெகத்துல, அதாவது அதுக்கும் உயிர் இருக்கு, நெகத்துக்கு உயிர் இருக்கு, விரலுக்கு உயிர் இருக்கு. நெகத்தை வெட்டுறதுக்கும் விரலை வெட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த நெகத்தை வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெயினே அதுக்கு இருக்கும். அதனாலதான் அப்பவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, சித்த மருத்துவத்துல ஒரு தாவரத்தை மூலிகைகளை புடுங்கணும் அப்படின்னோம்னா காப்பு கட்டுவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்னா அப்படி காப்பு கட்டுவாங்களாம். காப்பு கட்டு அதுகிட்ட மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லி பர்மிஷன் கேட்டுதான் அதை பிடுங்குவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இதே வியாதி பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து ஒரு மூலிகை இருக்கு அப்படின்னா அந்த எப்படி இருந்திருக்கு, முன்னோர்கள் வந்து தாவரத்தை பறிக்கும் பொழுது கூட அதுக்கு காப்பு கட்டி அதுக்கு நன்றி சொல்லி அதை வணங்கி மன்னிப்பு. ஏன்னா வேற வழி இல்லை, தாவரங்கள் அப்ப இப்படி எல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய விலங்கினங்களை கூட கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த அழகு கோயில்லாம் போவாங்க, போயிட்டு கீரை கட்டு வாங்குறாங்க. கீரை கட்டு வாங்கி மாட்டுக்கு கொடுக்குறாங்க, மாட்டை தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டை வெட்டுறாங்க. ஆனா இது வந்து ரொம்ப அற்புதமான ஒண்ணு. இப்ப நீங்க சொன்னது தாவரங்களும் உயிர் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்கதான் பாவ புண்ணியத்தை அவங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா சாத்வீகம் ரஜோ தாமசத்துல சாத்வீகத்தை மட்டும் எடுக்கிறாங்க. இது என்னன்னா எங்கேயுமே பரிணமிக்க கூடியதான். நம்ம உடம்புக்குள்ள போயிட்டும் திரும்ப வெளியில வந்தாலும் பரிணமிக்க கூடியதான். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பாவம், அதுவும் உயிர் தான் ஏத்துக்கிறோம். பட் அந்த தாவரத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. எதுக்காக அந்த தாவரத்தை எடுத்துக்கிறோம்? வருஷம் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கான கிடையாது. சித்தர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடை நிறுத்தி வள்ளலாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பாடு அப்படின்றது கிடையாது. அப்ப என்னன்னா, ஒரு மரமானது நிக்கிற இடத்துல இருந்து பூமியில டச் பண்ணும்போது பூமிக்கான சக்தியை, காத்துல இருந்து தனக்கு தேவையான காத்தை, ஹீட்ல இருந்து தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிற அந்த அறிவு அந்த ஓரறிவு கிட்டதான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மூலிகைகளை நாம உணவா எடுத்து 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 இந்த அணுக்களும் அறிவும் உயிரும் என்ன பண்ணும்னா, இயற்கையா தியானத்துல அமைதியா உட்காரும் போது பிரபஞ்சத்துல இருந்து சக்திகளை எடுக்கக்கூடிய அறிவு வந்ததுக்கு அப்புறம் இதுவும் தேவைப்படாம. சூப்பரான விஷயங்க. அதை அப்சர்வ் பண்ண அருமையான. என்ன காரணம்னா, இப்போ ஒரு தாவரம் வந்து தனியா சாப்பாடு ஆக்கி அது கொடுக்கறது இல்ல, அதுக்காக உணவு இல்லாம இல்ல. ஆனா என்ன பண்ணுதுன்னா, மழை பெய்யுது, தண்ணி கிடைக்குது, சூரிய ஒளியில இருந்து உணவை உற்பத்தி பண்ணுறப்ப அந்த தாவர உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா உணவு இல்லாம வாழக்கூடிய தன்மை கூட நமக்கு வந்துடுறது, சக்தி நமக்கு வந்துடும். அதனாலதான் சாப்பிடுற வரைக்கும் அதுகிட்ட மன்னிப்பு கேட்டு இணக்கம் ஆகிக்கிட்டு, இன்னொன்னு அதோட தன்மை. இப்ப நம்ம அதுகிட்ட உயிர் உணர்வோட பழகுறோம் அப்படின்னோம்னா அது நம்ம போனோம்னா சந்தோஷப்படணும். இது நம்ம இவர் அற்புதமா ஒரு புக்ல, எண்ணங்கள் புக்ல சொல்லியிருக்காருங்க. தொட்டாச்சி நீங்க செடியை டெய்லி போய் 10 நாள் பழகிட்டு போய் தொட்டீங்க, நீங்க போய் தொட்டீங்கன்னா சுருங்காதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த புத்தகம் படிச்சு பண்ணி பார்க்கல. ஆனா அவரு MS உதயமூர்த்தி அவர் அந்த புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல இந்த கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. ஆமா, நிறைய உண்மை. அந்த தாவரங்கள்ட்ட பழகினாலும் அது பழகும், நம்ம போனோம்னா அதுக்கு தெரியும். வந்து ஒண்ணு சொன்னாங்க, அந்த முள்ளு இருக்கிறது கிட்ட எல்லாம் பேசி பழகினா முள்ளு இல்லாம போயிரும்னு சொல்லிட்டு. அப்ப வீட்டுல வந்து தூதுவளை இருந்தது, அதுகிட்ட நான் ரெகுலரா பேசிக்கிட்டே இருந்தேன், வாழ்க்கை வளமுடன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் முள்ளே வரல, வெறும் இலை மட்டும் தான் வந்துச்சு. உண்மைதான். நம்ம எல்லாருமே இது மாதிரி பரிசோதனை பண்ணி பாக்குறது இல்ல. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் புரியுது நமக்கு, அந்த தாவரத்துக்கு புரியுது பாருங்க. வாழ்வரம் தான். ஆனா இன்னொரு தூதுவளை வாழ்த்தலையா, அதுல முள்ளு வந்துச்சுங்கன்னா இன்னொரு இந்த தூதுவளை வந்து வாழ்த்துக்கிட்டே இருந்தாப்ப இதுல வந்து முள்ளு இல்லாம வெறும் அந்த தூதுவளை இலை மட்டும் வந்து இலை மட்டும். இதே போல மகாத்மா காந்தியும் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்துல. அவரெல்லாம் பியூர் வெஜிடேரியன் தான் நினைக்கிறேன். இப்ப அவங்க எல்லாம் வந்து ஏன் மாறுறாங்க? இப்ப நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம். நீ சாதாரண பக்கத்துல இருக்கவரையும் யாரோ சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள், எத்தனை புக்கு படிச்சிருக்காங்க, அவர் எழுதிய அந்த சுயசரிதை எவ்வளவு பாப்புலரானது, எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். ஏன் மாறுறாங்க? அவங்க சில உண்மைகளை உணர்றாங்க. இன்னொருத்தர் அருமையா சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான உயிர்கொலை நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மனித கொலைகளும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. இல்ல அதான் இது நிக்கணும். உணவுக்காக உயிர்கொலை செய்யறது நிக்கணும். மகரிஷி அருமையா சொல்றாரு. அது மகரிஷி என்ன சொல்றாருன்னா,
நம்ம நினைக்கிற கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வாழக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறதே பெரிய தப்பு. இப்ப சொன்னீங்களா கொன்னா போனா தின்னா போச்சுன்னா, இது எதுக்கு சொன்னது? அது இது எதுக்கும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல, வேற தெரியுமா உங்களுக்கு? இல்ல மக்கள் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மட்டன் சிக்கன் சாப்பிடுறாங்கல்ல, மாத்திட்டாங்க. கொன்னா பாவம் தான், தின்னா போச்சு, ஐயோ போச்சுடா வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இல்ல அது அவங்க அந்த தோலுக்கு மாத்தி, அதாவது உண்மை பொருள்ல தெரியக்கூடாது. ஒண்ணு இல்ல, முருங்கை மரம் இருக்கு, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு ஒரு பழமொழி இருக்கு. முருங்கை மரமே யாரும் வைக்கிறது இல்ல. ஆனா நியாயப்படி முருங்கை மரம் நட்டீங்கன்னா அந்த முருங்கை பூ முருங்கை இலையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கோல் ஊனி நடக்க தேவையில்ல, நீ வெறுங்கையோட போலாம்ங்கிறது மீனிங். தென்னை மரத்தை வச்சோம்னா குழந்தைங்க விளையாண்டா தேங்காய் தலையில விழுவுன்னு வேணாண்டாங்க. அப்ப என்னன்னா நிறைய விஷயங்கள் அதனுடைய பொருள் மாதிரி அற்புதமான விஷயங்களை பூராமே மக்கள் எதுக்குன்னு தெரியல. முருங்கை வைக்காதன்னா ஏன் வைக்க, என்ன இந்த பழமொழிக்கு அதுக்கு இது இதுக்கு பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியாம இருக்க வரைக்கும் நல்லது. தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல மில்லியன் கணக்கான மார்க்கெட் எல்லாம் க்ளோஸ், எல்லாமே ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க மருத்துவமனைக்கு போவீங்களா? போக மாட்டாங்க. தெளிவு வந்துருச்சு அப்படின்னோம்னா ஜோசியம் ஜாதகம் அது கல்லு சேப்பு கல்லு மஞ்சள் கல் இதுக்கு எதுக்குமே போக மாட்டீங்க. அப்ப மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க, ஜாதகம் பார்க்க போக மாட்டீங்க, வேற ஏதாவது பில்லி சூனிய வைக்கிற இந்த மாதிரி கேஸுக்கு போக மாட்டீங்க, எதுக்குமே போக மாட்டீங்க. அப்ப பெரிய மார்க்கெட், எல்லா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துச்சுன்னா சினிமாவும் பார்க்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல அவேர்னஸ் வந்துச்சுன்னா சோசியல் மீடியா இந்த பத்திரிகை மீடியா எல்லாம் கூட பார்க்க மாட்டீங்க. அப்ப மக்கள் பூராமே எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட், விழிப்புணர்வு வந்துடும். அப்புறம் அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறதுல விழிப்புணர்வு வந்துடும். அப்புறம் மதங்கள் வேண்டாம்னு ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க, எல்லா மதமும் சம்மதம்னு வந்துருவீங்க. நீங்க விழிப்புணர்வோட வந்துட்டோம்னு வச்சு, அதாவது என்னன்னு கேட்டா ஊர் ரெண்டு பட்டாதான் கூத்தாளி கொண்டாட்டமாங்க. தெளிவடைஞ்சிட்டோம்னா பிரச்சனை. அப்ப தெளிவு இல்லாம எதையாவது ஒண்ணு போட்டு குழப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல நிறைய மகான்களுடைய கருத்துக்கள் பூராமே ஒவ்வொருத்தரும், அதாவது புத்தரா இருக்கட்டும் அல்லது நபிகள் நாயகமா இருக்கட்டும் அல்லது மகாத்மா காந்தி இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் யார் யார் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு படிச்சது ஞாபகம் இல்லை. ஆனா அவங்க பூராமே ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. சைவ உணவு ரொம்ப சிறந்த உணவு, உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு அற்புதமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது கூட. அந்த பிளட் கூட சில பேர் இந்த கறிக்கடையில ரத்தம் வாங்க மாட்டாங்க பாத்தீங்களா, அவங்க வாங்க மாட்டாங்க, வெட்டுறது அவங்க. இது என்ன பண்ணோம்னா அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம்னா பிளட்ல தான் பெரும்பாலும் டிசீஸ் இருக்கு, பிளட் டெஸ்ட் தான் எடுத்து பார்ப்பாங்க. இதை நம்ம மக்கள் என்ன நிறைய பேர் வாங்கி ரத்த பொரியல் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ரத்தத்துல தான் அந்த கிருமிகள் இருக்கும். யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க பொதுவா மருத்துவமனையில போனீங்கன்னா. அப்ப என்ன அப்படின்னா யூரின்லயும் தெரியுது, பிளட்லயும் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பயம் பூராமே பிளட் வழியா தான் இருக்கும், அந்த அணுக்கள்ல இருக்கும். இப்ப அதுவும் அந்த மரண ஓலம் அது இருக்கு. அந்த துக்கத்துல பயத்துல சாகக்கூடிய அந்த உயிருக்கு ஒவ்வொரு அணுக்கள்லையுமே அந்த பய உணர்வும் வருது. இப்ப இதை சாப்பிடுறவங்களுக்கும் தேவையில்லாம உதாரணத்துக்கு சம்மந்தமே இல்லாம பயம் வரும். என்ன காரணம்னா அது எடுக்கக்கூடிய அந்த உணவுலயே அதனுடைய தன்மை இருக்கு இல்லையா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சொல்லுங்க, ரெண்டு விஷயமா கூட சொல்லுங்க. அதாவது என்னன்னா இப்ப எல்லாமே சைவத்துல அசைவம் மாட்டாங்க, சைவத்துல இருந்து அசைவம் வர்றாங்கன்னா என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகள்ல நிறைய பேர் அசைவத்துல இருந்து சைவமா வந்து இப்ப நம்ம ரீசன் சொன்னா இது வீட்டுல உள்ளவங்க பெரியவங்க மட்டன் சாப்பிடு சொல்லி அவங்க கட்டாயப்படி சாப்பிட வச்சுருவாங்க. அவங்க என்ன சொல்ல வேண்டியதுன்னா, மட்டன்ல ஒரு விஷயமே இல்ல, இந்த இயற்கையான விஷயத்துல எல்லா விஷயங்களும் இருக்கு, இந்த கீழே இவ்வளவு சத்துக்கள் இருக்கு, இந்த இதை சொன்னாங்கன்னா வர ஜென்ரேஷன் சாப்பிட்டு வருவாங்க. அப்ப நீங்க இந்த வீடியோ யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இல்ல அது மாதிரி இல்ல இருக்காங்களா, யார்கிட்ட இருப்பாங்களா, யாரும் கணிக்க முடியாது. நம்ம இவங்கதான் சொல்லுவாங்க. நீங்க யாரு மாறணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, அதை பார்க்கட்டும். அவங்களுடைய வினை நல்ல அற்புதமான வினையா இருந்துச்சுன்னா இது புரிய ஆரம்பிச்சு டக்குன்னு உடனே அதுதான் நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் டக்குன்னு எல்லாரும் மாற போறாங்க. மாறட்டும், அதனால பெரிய விஷயம் அதனால பெரியவங்க என்ன சொன்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்து எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மாற வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களே என்ன பண்ணா மட்டன் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, இதெல்லாம் சத்து இருக்கு, சத்து இதை சொல்ல போது
அந்த கீரையில ஒரு சத்து இருக்கு. அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றது என்னன்னா அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சா சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளியே. சொல்ற அளவுக்கு தெரியல சொல்ற. ஏன்னா இப்ப ஒரு விஷயத்த வந்து முழுமையா நம்பினாதான் அந்த விஷயத்த சொல்லுவோம். கொஞ்சமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேல ஒரு கான்பிடென்ட் இல்லாம அதெல்லாம் வந்து நம்ம போய் இன்னொருத்தர் இப்ப நாம ஏன் பேசுறோம் பண்ணோம்னா முழுமையா நமக்கு தெரியுது, அதனால நம்ம பேசுறோம். ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேர்ல அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வல்ல கீரை எடுத்தா நல்லா இருக்கும், ஒவ்வொரு கீரைக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்கன்னா எவ்வளவு விஷயம் மாற்றம் ஏற்படும். வீட்டுல இருக்கவங்க சொல்லணும். ஏன் சொல்லணும், அவங்களுக்கு தான் தெரியும் இல்ல இந்த கீரையில ஒரு விஷயம் இருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்படி எங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க, எல்லாம் தனிக்காட்டு ராஜா மாதிரி இல்ல. நீங்க சொல்றது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற கேளுங்க, கூட்டு குடும்பத்துல வந்து அப்ப இந்த வயதான பாட்டிகள்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 குழந்தை பெத்தாங்க, ஆனா ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஸ்கேன் பண்ணல. அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேனே பண்ணல. ஒரு குழந்தைக்கு 10 ஸ்கேனு. அப்ப அவங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும், கசாயம் வச்சு கொடுப்பாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு வயித்தால போச்சுன்னா உடனே டக்குன்னு அந்த சூழ்நிலை தான் வாழ்க்கை முறையை வந்து தனி கொடுத்தோம். அப்படி போது பிள்ளைக்கு வந்து நம்ம தான் மேரேஜ் பண்றோம். தண்ணி கொடுத்தாலும் ஆயிப்போச்சு, தண்ணி கொடுத்தணும். எல்லா பிள்ளைகளுமே கேட்கறதும் இல்ல, நம்மதான் இல்ல பெரியவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பையனுக்கு ஒரு நிமிஷம், பையனுக்கு நான்வெஜ் பிடிக்குது, ஆனா நீங்க சொல்றீங்க சைவம் சாப்பிட்றா, வள்ளலார் சொல்லியிருக்காரு இது மாதிரி நீ சாப்பிட அப்படின்னா, அவனுக்கு அசைவம் பிடிக்குது அப்படின்னா நீங்க அவனை ஈஸியா மாத்திர முடியாது. அவன் என்னன்னா அசைவத்தை விரும்புறான்னா அவன் என்ன சொல்லுவான், இல்ல அவன் அசைவம் பிடிச்சிருக்குதுப்பா நான் சாப்பிடுறேன், நீங்க எல்லாம் வந்து சின்ன வயசுல விட்டுட்டீங்கன்னா உங்களை கேட்டாங்கன்னா அனுபவம் மட்டும் நல்ல அனுபவம். என் பையனுக்கு அதே மாதிரிதான் நடந்துச்சு. இப்ப 5th படிக்கிறேன். சின்ன வயசுல சாப்பிட வேணாம்னு சொன்னேன், கடைசியில எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், பெரியவங்களே சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்னு விட்டுட்டேன். ஆனா நாளடைவுல கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப என்ன விட 2 மடங்கு அவன் மாறிட்டான். 2 மடங்கு வண்டு சாப்பிடும்போது இதுல முட்டை இருக்குமான்னு கேட்கிறாங்க. பாய் ஏதாவது வண்டுகிட்டு வந்துச்சுன்னா வண்டை போய் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா சண்டை போடுறேன். அந்த நாலேஜ் வர வரைக்கும் அந்த அறிவு வர வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா நம்ம ஜீன் தானே, நம்ம வேற வழி இல்ல, பிளஸிங் பண்ண வேண்டியதுதான். இன்னொன்னு இந்த ஒரு இதுல வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நாம வந்து நல்லதுன்னு தெரிஞ்சு விடுறோம்ல, அப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்கறதுக்கான அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பட் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத சீக்கிரம் புரிய வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன காரணம்னா இப்ப நான் வந்து டாக்டரா இருக்கேன், என் குழந்தைய வந்து கூலி வேலைக்கு அனுப்பினா நான் மட்டும் ஆரோக்கியப்படுறேன், அவன் வந்து சாப்பிட்றத வந்து கண்டுக்காம இருக்கேன் அப்படின்னா நான் சாப்பிட்றதுல கிடைக்கிற பாவத்தை காட்டிலும் அவனை சாப்பிட வைக்கிறதுல எனக்கு அதிக பாவம் கிடைக்கும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் கர்ம வினைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதுல வந்து இந்த தாவர உணவுக்காக சித்தர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப அம்மாவோட அப்பாவோட பாவ புண்ணியங்கள் யாருக்கு வரும்? பிள்ளைங்களுக்கு தான் வரும். ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு தராங்களா. அதே போல இப்ப ரோட்ல நடந்து போறோம், யாரையோ ஒருத்தவங்களை வந்து தெரியாதனமா விபத்துல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பொறுப்பு யாரு? அவங்களுடைய விஷயத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது இங்க பண்ணவங்க தான். நம்ம மூலமா ஏதாவது அதே போலதான் இந்த உயிரினங்களை கொண்டு சாப்பிடும் போது அதுகளுக்கான வினைகள் இருக்கு பாருங்க, ஓரளவுல இருந்துதான் இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஒட்டுமொத்த வினையை யார் எடுத்துக்குவாங்கன்னா திங்கிறவங்க எடுத்துக்குவாங்க. விலங்கினங்களுடைய பதிவு பூராமே நமக்கு வந்துடும். தாவரங்களை சாப்பிடும்போது தாவரங்களுடைய பதிவு நமக்கு, தாவரங்களோட பதிவு எப்படி இருக்குன்ற ஒரு கணக்கு தான். புண்ணியம் பாவம் இருக்குல்ல, ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்க, அந்த மரத்துல இருந்து கனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த மரத்தை கொல்லல, கனியையும் நம்ம எடுத்துக்கிறோம், விதையை தூக்கி போட்டுருவோம், அப்ப கழிவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே டைம் அந்த மரத்துல வந்து ஏகப்பட்ட குருவிகள் எறும்புகள் இதெல்லாம் வாழ்றதுக்கு அது இடம் கொடுத்து இந்த உலக உயிர்களுக்கு காத்து கொடுத்து பசுமையான ஈரமெல்லாம் கொடுக்கறதுனால புண்ணிய கணக்கு தான் உங்களுக்கு. தாவர உணவு எடுத்துக்கும் போது புண்ணியம் சொல்ல போனா தாவரங்கள் வந்து ஒரு உயர்ந்த பதிவு அதுல இருக்கு, அதை எடுக்கும் போது அந்த பதிவு நமக்கு தேவை. ஆனா விலங்கினங்கள் பண்ணும்போது விலங்கின பதிவு நமக்கு வரும். இப்ப இந்த விஷயம் ஏற்கனவே விலங்கின பதிவு நிறைய இருக்கு, ஏன்னா அங்க இருந்தே வந்துடுறாங்க, மறுபடியும் திருப்பி விலங்கினங்கள் ஒரு சூழல் வந்து வந்துருது. என் மாமா பையன்ட்டு ஒரு நாள் சொன்னேன், அப்பா இப்படி எல்லாம் இருக்காங்க மக்கள். சித்தர்கள்லாம் வந்து பழங்கள் வந்து பழுத்தோடனே சாப்பிடுவாங்க, அப்பெல்லாம் விதையெல்லாம் வந்து தூக்கி
மாப்பிள்ள அப்ப கொய்யா பழம் அப்படின்னாரு. எப்படியாவது இதுல வந்து கவுக்கணும் நீங்க சொல்றது. அப்ப ஏன்னா கொய்யா பழத்துல அதுக்கப்புறம் யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்னா, நல்ல பழுத்த கொய்யாவை நீங்க பிச்சு பாருங்க, அந்த ரவுண்டுக்குள்ள விதை பூரா ஒண்ணா வந்துடும். ஆமா, அந்த சதை மட்டும் தனியா. நான் அப்ப யோசிச்சு பார்த்தேன், என்ன இப்படி கேட்கிறாரு. ஆமா இல்ல, கொய்யாக்காய் எப்படி நம்ம விதையை பிரிச்சுட்டு சாப்பிடுறதுன்னு. பழுத்த பழம் இப்படி கையில பிச்சீங்கன்னா அப்படியே பால் மாதிரி உள்ளுக்குள்ள ரவுண்டா இருக்கும், விதை மட்டும் ரவுண்டா இருக்கும். விதை மட்டும் அப்ப வந்துருது. நம்ம அந்த சூழ்நிலைக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுறோம். நம்ம உணவுல நிறைய மறந்துட்டோம். சித்த மருத்துவத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொய்யாக்காவோட நடுப்பகுதி வந்து சாப்பிடக்கூடாதுன்றாங்க. சாப்பிடக்கூடாது, சுத்தி இருக்க தோல் பகுதி தான். இப்ப கடுக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொட்டை விஷம், தோல் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இன்னொன்னு இஞ்சி இருக்குல்ல, அது ஒவ்வொரு தோல் விஷம், உள்ள இருக்கிறது நல்லது. நம்ம இஞ்சில வந்து சுண்ணாம்பு தடவி சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க. அது போல கொய்யாக்கால வந்து நடுப்பகுதி வந்து தூக்கி போடப்பட வேண்டிய பகுதி. ஆனா நம்ம வந்து சாப்பிடாம சாப்பிடுறோம், கடிச்சு சாப்பிடுறோம். அது கடக்கு முடக்குன்னு தான் இருக்கும், இருந்தாலும் அதையும் நம்ம வந்து சமாளிச்சு சாப்பிட்டுறோம். அதோட முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம மேக்சிமம் ஒதுக்கிதான் இருக்கும். எதுல படிச்சேன், மாமிசம் உண்பவன் ஈசனே ஆனாலும் நீசனே அப்படின்னு வரலாறுலயே எங்கேயும் படிச்சோம். எப்படி பாருங்க, கடவுளே அது வந்து பண்ண முடியாதுங்கிறாரு. அதே போல வரலாறு தெளிவாகவும் வந்து அதாவது உயிர் இறக்கத்தை தான் வந்து அதிகமா அவரு ஒரு கவி எழுதியிருக்காரு. என்னன்னா, ஒருத்தர் நடந்து போகும்போது தூண்டில் வந்து மீன் தூண்டில கொண்டு போயிருக்காரு, பதறாரு. மீனை பார்த்து இல்ல, மீனை கொன்னதை பார்த்து இல்ல, சாப்பிடுறத பார்த்து இல்ல, மீன் தூண்டில ஒருத்தன் கொண்டு போகும்போது கண்ணு ஒரு கவி ஒண்ணு வரும். அந்த புழுவை வந்து ஆமா, அது புழுவை போடுவாங்க தூண்டில்ல வந்து தூண்டில் மீன் ரெண்டுமே விஷயம் தான். அதுக்கப்புறம் அந்த தூண்டில போடுறா அந்த புழுவோட வலியை தெரிய வந்து பத்தி கவலைப்படாம மீன் போய் அந்த புழுவை போய் திங்க போகுது. இப்ப அந்த புழு துடிச்ச மாதிரியே இப்ப மீன் போய் அந்த இதுல தூண்டில மாட்டி மீன் துடிக்கும். ஒருத்தரோட அருமையா ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த தூண்டிலில் சிக்கிய போது தெரிந்தது, அதாவது அந்த தொண்டையில மீன் சாப்பிடும்போது முள்ளு குத்துறத வந்து இப்ப வந்து எனக்கு மீனுடைய ரணம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு. நம்ம அந்த சாப்பிடும்போது உள்ள குத்திச்சுன்னா எப்படி இருக்கு. இப்ப இதே மாதிரிதான் அவர் வந்து என்ன அப்படின்னா, அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலை இருக்கு இல்லையா, அந்த வலை அந்த தூண்டில் எல்லாம் பார்க்கும்போது பதறாரு. இதை பார்க்கும் போதே எனக்கு பதறதுடா அப்படின்னு. எப்படி எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. ஆனா நம்ம இந்த மீன் எல்லாம் வந்து சமைக்கும் போது முன்னாடி எல்லாம் நானே பண்ணிருக்கேன். எனக்கு பெரிய ஆச்சரியம், சின்ன பிள்ளைல விவரம் தெரியல, எப்படி கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா மீனை அடிச்சு நறுக்குனா கூட பரவாயில்ல, அந்த மீனை கொள்றதுக்கு தரையில போட்டு டம்மு டம்னு அடிப்போச்சு. யோசிச்சு பார்த்தேன், ஆஹா என்னடா சரி ரைட், அதுக்கு உண்டான வினை வரும், அதுக்கு உண்டானதை அனுபவிச்சுதான் வேற வழி இல்லை. தெரியாத போது நம்ம பண்ணோம். ஆனா அது சொல்லியிருக்காங்க மாமா, தெரியாத போது நாம செய்யக்கூடிய விஷயத்துக்கு வந்து பெரிய குழந்தைகள் கூட மகரிஷி ஒரு 3 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 3 வயசு வரைக்கும் அந்த பண்றது வந்து பெரிய அளவுல இருக்காது, அதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பதிவாகும். தெரிஞ்சு செய்யும் போதுதான் அது பெரிய. அதே போல இன்னொருத்தர் ஒரு நண்பர் அப்படித்தான் பீஃப் வியாபாரம் பண்றாரு. உடம்புல இருக்க அத்தனை வியாதிக்கும் அந்த மாட்டுல இருந்து மருத்துவத்தை சொல்றாருங்க. மாட்டினுடைய இந்த பகுதியை வால் பகுதி இருக்குல்ல, அதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை சரியாகும். மாட்டினுடைய மூளையை சாப்பிட்டீங்கன்னா இது எப்படி அந்த பிசினஸ் அந்த பாருங்க எப்படி வந்து கொண்டு போறாங்க. ஆனா அந்த மாட்டோட கொழுப்பு வந்து மனிதனுக்கு ஹார்ட்ல எப்படி அடைக்குங்கிறத இல்ல மொத்தத்துக்குமே கிடையாது. இருந்தாலும் அந்த மார்க்கெட்டை எப்படி பாருங்க, அதாவது என்னன்னா அது தவறு அப்படிங்கறத உணர்றது இல்ல. ஆனா சில பேர் நம்ம நண்பர்கள்லாம் கடை வச்சிருக்கவங்க எல்லாம் உணர்ந்து இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறாங்கலாம் கூட இருக்கு. நம்ம நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்களே இது சீக்கிரத்துல மாத்தணும், கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர்தான் இந்த விவரம் எல்லாம் சொன்னாங்க. பசு எல்லா உயிரினங்களுமே சிறப்புச்சு. அதுல பசு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறம் பசு தான் பால். ஆமா ஆமா உண்மை. பசுவோட பாலை தான் வந்து தாய்ப்பாலா கொடுக்குறோம். ஆனா அந்த பசுவை போய் வெட்டி சாப்பிடும் போது அது ஒரு பெரிய ஒரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோட்ல போறோம், கார்ல போறீங்க, கார்ல போனோடனே ஒரு நாய் அடிபட்டு துடிக்குது சாகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நாய் வேற, இப்ப ஆடு வேற. அதே ஆடு ரோட்ல அடிச்சு கிடந்தாலும் கத்துவாங்க. அப்ப இங்க வந்தோடனே சுச்சுங்கிறவங்க இங்க வந்தோடனே 1 கிலோ மீன், 1/2 கிலோ சிக்கனு, 1.5 கிலோ நமக்காக படைக்கப்பட்டது அப்படி அதுவும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க நாய் அடிபட்டு இருக்கு,
அது வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு அந்த ரொம்ப நாள் ஆச்சுன்னா புழு பார்த்தா அருவருப்பா இருக்கு, எல்லாமே தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜை பார்த்தோன்னே எனக்கு நாக்கு வந்து இழுத்துருது, எச்சில் ஊறுதுங்கிறாங்களா? வந்து பாத்தீங்கன்னா இழுத்துது, இது பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண நிறைய பேருக்குனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்டு சொல்லுவாங்கல்ல, மனிதனுக்கும் அந்த உயர்ந்த மனிதனுக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. ஒரு அசைவ உணவை பார்த்த உடனே நாக்குல எச்சி ஊறிச்சுன்னா நீ ஒரு சாதாரணமான மனிதனை அதே நீர் நாக்குல அதே கண்ணுல நீர் வந்துச்சுன்னா ஒரு பெரிய மகத்தான மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் என்னன்னா சாப்பிடுறாங்க, நான் சாப்பிடுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷனை போறேன் எங்கெங்க இதெல்லாம் கேதர் பண்ண முடியும், சயின்ஸ் என்ன சொல்லுது, இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னைய பொறுத்தளவு ஒரு மகான்களோ சித்தர்களோ ஞானிகளோ யோகிகளோ ரிஷிகளோ பெரிய பெரிய தத்துவ ஞானிகளோ மத தலைவர்களோ யாருமே இந்த உணவு மனிதர்களுக்கான உணவு அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லா மதமுமே உயிர்கள்ட்ட இரக்கம் காட்டு, அன்பு காட்டு, கருணை, இதைத்தான் வந்து எல்லா அதே மாதிரி மனிதர்களுக்கு சிறந்த உணவு சைவ உணவு தான் அப்படிங்கிறத மகான்களும் யோகிகளும் ஆமா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. யாருமே சொல்லலையே, யாராவது ஒரு நபர், ஒரு சித்தர், ஒரு மகான் கடவுளை உணர்ந்த மகானா இருக்கணும். அதுக்காக மகான்கிற பேர் எடுத்துட்டு காவி உடைய போட்டு ருத்ராட்ச உடைய போட்டுக்கிட்டு ஒரு சௌகரியமான சேர்ல போட்டு உட்கார்றவங்க சொல்றது இல்ல. உண்மையிலேயே இறைத்தன்மை உணர்ந்த ஒரு மகான் யாராவது ஒரு நபர் இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே ரெக்கமெண்ட் திருக்குறள்ல எழுதிட்டாலே அங்க இதெல்லாம் கிடையாது. இந்த கோர்ட் வந்து இருக்கிறதுலே கடைசி கோர்ட்ல ஒரு தீர்ப்பு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல கோர்ட் கிடையாதுங்கிற மாதிரி அதுலயே வந்துருச்சு. திருக்குறளோ இல்ல திருவருட்பாவோ வள்ளலார் எவ்வளவு பெரிய மகான், புலால் மறுத்தானை, ஆமா கொல்லான் புலான் மறுத்தானே எல்லா அப்படின்னா முயல் சொல்லுறாங்க. ஒரு நான் வந்து புல்லுல இருக்க அந்த பனித்துளியை தானே சாப்பிட்டு வாழ்றேன், என்ன ஏன்பா கொள்றேன் அப்படிங்கிற முயல் வந்து. அப்ப முயல் வந்து என்ன துரோகம் பண்ணுச்சு, என்ன துரோகம் பண்ணுச்சு, அதை போய் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அருமையா சொல்றாங்க. ஆமா இன்னொரு விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா மக்களுக்கு தெரிஞ்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. என்னன்னா இந்த தாவர உணவு சைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு அபாண்டமான சாவுகள்ங்கிறது பெரிய அளவுல வராதுங்கிறாரு. அதாவது ஒரு விபத்து இயற்கை சீற்றத்துல ஒரு இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். டிஸ்கவரி சேனல்ல போய் பார்த்தோம்னா இத்தனை லட்சம் பேர் பாம்பு கடியில செத்துருக்கேங்கிறேன். நம்ம கண்ணுக்கு தெரியல இங்க யாரா பாம்பு கடியில். அதே போல சிங்கத்தினால வேட்டையாடப்பட்ட நபர்கள் இவ்வளவு பேர், முதல்ல நாள இவ்வளவு பேர் செத்துருக்கேங்கிறேன். நமக்கு தெரியல. அங்கிட்ட அங்கிட்ட வாழ்றவங்க, யானையால எத்தனை பேர் செத்துருக்காங்க, மாடு முட்டி எத்தனை பேர் செத்துருக்காங்க, பாம்பு கடிச்சு எத்தனை பேர் செத்துருக்காங்க, தேன் கடிச்சு எத்தனை பேர், இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம். இப்ப என்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எந்த உயிருக்கும் துரோகம் பண்ணாத போது எந்த உயிர்கிட்ட இருந்தும் உனக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அபாண்டமான சாவு. அதுக்காக வந்து அவங்களுடைய வினையை சொல்ல, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 90% அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு இவங்களுக்கு. ஏன்னா இவங்க எந்த உயிருக்கும் துரோகம் பண்றது இல்லை, என் உணவுக்காக எந்த உயிரையும் கொள்றது இல்லை, ஜீவனை துன்பப்படுத்துறது இல்லை. ஆமா அதான முளைக்கணும். அப்ப இது ஒரு பெரிய பெனிஃபிட். அவங்க நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம குழந்தைங்களுக்கு அபாண்ட பிரச்சனை வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, விபத்து நடக்கக்கூடாது, விலங்கினங்கள்னால மரணம் வரக்கூடாது, இயற்கை சீற்றங்கள்னால. இயற்கை சீற்றங்கள் இருக்குல்ல, இப்ப சுனாமி வந்துச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்க, பூகம்பம் வந்துச்சு எத்தனை பேர் இருந்தாங்க, கொரோனா வந்துச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்க, புயல்னால எவ்வளவு நடக்குது, பூகம்பம். இப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னோம்னா உயிர்கொலைகள் வந்து நிறைய நடந்துகிட்டு. இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா கடல் சார்ந்த உயிர்களை வந்து அவ்வளவு கொள்றாங்க. எல்லாத்தையும் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, ஆடு பெருகிக்கிட்டே போயிருமே, மாடு பெருகிக்கிட்டே போயிருமே, அதுக்கு என்ன சொல்றது? ஆக்சுவலா பார்த்தா இப்ப ஆடையும் மாடையும் முயலே கொரோனா வந்துருச்சுல்ல, அது மாதிரி வர இந்த சாப்பிடக்கூடிய ஐட்டத்தை தவிர மத்த எவ்வளவோ உயிர்கள் இருக்கு, அதெல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கா. இப்ப அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல, ஆமா அதெல்லாம் பெருகுதாங்க. அப்ப என்னன்னா இயற்கை வந்து ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு காடே எடுத்துக்கங்க, திடீர்னு காட்டு தீ பிடிக்குது, அதுல ரெஃப்ரெஷ் பண்ணுது, தீ பிடிக்குது, அழியுது, மறுபடியும் வளருது. அப்ப என்ன இன்னொரு இப்ப என்ன விஷயம்னா மனிதன் வந்து செயற்கையா அவனுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழியை உருவாக்குறேன். ஆமா ஆமா, நீங்க வந்து கடவுள் உருவாக்குனாரா? பத்தாது இப்ப 10 இல்லங்க, கடவுள் உருவாக்குனாரா? இல்ல கோழி வந்து 10 சொல்லி நீங்க உருவாக்கி சாப்பிடுற. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடுகளை ஏன் வளர்க்குறீங்க? பண்ணைய வச்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடு பெருகுது. நீங்க பண்ணைய வைக்காம இயற்கையா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இந்த அளவுக்கு பெருகுது. இவங்க உற்பத்தி பண்றாங்க முட்டைக்கு கோழி வந்து உற்பத்தி பண்ணல. நாமக்கல்ல முட்டை பண்ணையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, முட்டை உற்பத்தி ஆகுமா? முட்டை உற்பத்தி ஆகாது. கோழி அளவு கோழி பண்ண அங்கேதான் இருக்கு. ஆனா நியாயப்படி பார்த்தா இவங்க தான் உருவாக்குறாங்க.
பெரிய ஒரு பூகம்பம் மாட்டம் இருக்கு. இன்னைக்கு வந்து முட்டை சைவம் அப்படின்னு பேச்சு வந்து பயங்கரம். எங்க போனாலும் இதை கூட ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப முட்டையை சைவத்துல சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா போன வாரம் திருப்பூர் போயிருந்தேன், அங்க வந்து சைவம்னு வச்சுட்டு முட்டை பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இது பண்ணிட்டு அதான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? முட்டைனா இப்ப இந்த நாமக்கல்ல இருக்க முட்டை வந்து அந்த முட்டை வந்து குஞ்சு பொரிக்காது. குஞ்சு பொரிக்காததுனால அது சைவ முட்டை சொல்றாங்க. ஆக்சுவலா என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க குழந்தை பெத்துக்கல அப்படின்னா அவங்க உயிர் இல்லையா, இல்ல அவங்க உடம்புல இருக்கக்கூடியது மாமிச அந்த கண்டென்ட் இல்லாம இருக்குமா அப்படிங்கறதான். அது வந்து வெக்கக்கூடிய கரு தானே, அது உள்ள இருக்கிறது மஞ்சள் கருன்னு தானே சொல்றோம். அப்ப அதுல வந்து பரிணமிக்க எப்படியா இருந்தாலும் கடவுள் அதுக்கு ஓட்ட கொடுத்திருக்காரு, மஞ்சள் கருவை உள்ள கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வெள்ளை, அப்ப கடவுள் வந்து அதுக்கு ஒரு உயிர்த்தன்மை வர்ற மாதிரியான டிசைனை தான் கொடுத்திருக்காரு. நம்ம ஆளுங்க சாப்பிடுறதுக்காக ஒண்ணு இல்ல, இயற்கையில ஒரு கோழி இயற்கையா முட்டையிடுது. சேவல் வந்து ஆண் கோழியோட இனச்சேர்க்கை பண்ணி முட்டை, அது முட்டை பொரிக்காம இருக்குமா? அது கண்டிப்பா அந்த முட்டை மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முட்டை செய்வோமா செய்வோமா? அது அசைவம். ஏன்னா அந்த முட்டையை கொண்டு ஒரு இடத்துல வச்சா பண்ணோம்னா அது கட்டாயமா வந்து குஞ்சு பொரிக்கும், புதுசா ஒரு உயிர் வரும். எல்லாம் சுருக்கமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை சரிப்படுத்துறதுக்கு, அதாவது நான் ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இது சரியா தவறான்னு நடுநிலையில நின்று யோசிக்காம எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், அதுக்கு என்ன நியாயப்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க பீப்புளுடைய இதை வச்சுதான் கேட்கறது. நீ வந்து உயிர் கொலை வந்து தாவரங்களை கொள்றது இல்லையா, அதுக்கு உயிர் இல்லையா, அதுக்கு உணர்வு இல்லையா, விலங்கினங்களை விட்டா அது வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்காதா, அது நம்மள அழிச்சிடாதா, நமக்காக தான் கடவுள் இன்னொரு பொறுமையான நமக்காக தான் அதை படைச்சிருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மளை விட அதிமனிதன் ஒருத்தன் வந்துட்டேன், அவனுடைய உயரம் வந்து ஒரு 60 அடி. அவன் வந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி சாப்பிடுறேன். அவன்கிட்ட போய் கேட்கறாங்க, ஏப்பா அப்படின்னு, இவங்களெல்லாம் எனக்கு தான்ப்பா படிச்சிருக்கேன், நான் பாரு எவ்வளவு வலிமை எனக்காக படிக்கப்பட்டது. அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் சாப்பிட்டோம்னா நம்ம ஏத்துக்கோமா? அதிமனித நிலைன்னு ஒரு மனிதன் வந்து அந்த மாதிரி வர்றேன், 10, 20, 30 அடி 40 அடி இருக்கேன், டைனோசர் மாதிரி. ஒரு நாளைக்கு 5 மனுஷனை சாப்பிடுவேன், 50 பேர் தேவைப்படும் டைனோசர் மாதிரி அடிச்சு சாப்பிடும்போது நம்ம போய் கேட்டோம்னா சொல்லுவோமா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வலிமையா என்கிட்ட வலிமை இருக்கு. இப்ப இங்க ஒரு சிங்கம் இருக்கு, உங்களை கொண்டு விட்டுட்டேன், கையில எந்த உபகரணமும் இல்லை. அப்ப நம்மனா சிங்கத்துக்கு உங்களுக்கு சண்டை நடந்தா யார் ஜெயிப்பா? சிங்கத்தை அடிச்சு கொள்ளுவீங்களா? அப்ப என்னன்னா வலிமை எனக்கு இருக்கு. ஆடு என்ன செய்ய போகுது? அதே ஆடு முட்டி தூக்கி அவனை கொள்ற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதை எப்படி வந்து உதாரணத்துக்கு ஒட்டகத்தை கூட பண்றாங்க. அதை எப்படி பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை சாதாரணமா பண்ண முடியாது. குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள நிப்பாட்டிடுவாங்க. ஆமா, எப்படி அது பண்ண முடியாது? எவ்வளவு பெரிய விலங்கினம். அதை பார்க்கும் பொழுது அதனுடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தையினுடைய முகம் தெரியாது. ஏன்னா சைவ உணவுன்றது அது அது வந்து உண்மையிலேயே நான் அந்த அசை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோடைய முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கோபம் தெரியாது. சில விடைகள் மாமிசம் சாப்பிடுற விலங்கு தானே அது. ஆமா, அதைத்தான் சொல்றேன். அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கும். எவ்வளவு கடவுளுடைய எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு பாலைவனத்துல இருக்கு. அவ்வளவு உயரமான பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நடக்க முடியாதே. உனக்கு ஒரு வாகனம் வேணுமேடா, இப்ப நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ் BMW தயார் பண்ணிட்டு இருக்கேன், கடவுள் அப்பவே நீ பாலைவனத்துல டிராவல் பண்றதுக்கு உனக்கு நான் ஒரு வண்டி தரேன்டான்னு கொடுக்குறாரு. இன்னொன்னு 1ஆவதுல இருந்து 12வது வரையும் படிக்கிறாங்க. அந்த 12வது படிச்சவன் கீழே அடுத்து 1, 2, 3, 4, 5 படிக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமையா, அதை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய நிலைமையை செஞ்சானா அவன் ஆசிரியனா இருக்கான். இவங்க என்னடா படிக்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கையை பொல்லா பாய்க்கணும், இவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காம முட்டாளாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அயோக்கிய பயலா மாறுறான். இப்ப நமக்காக தான் படைக்கப்பட்டது. அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை உயரணும், அதை பாதுகாப்பு. மாட்டுல இருந்து பாலை பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னா பால் வந்து இல்லைன்னா மடி கட்டிக்கிறோம். அது வந்து அதுக்கு ஒரு, அதாவது கொஞ்சம் பாலை நம்ம எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கலாம். ஆட்டினுடைய ரோமம் வளர்ந்துச்சுன்னா அந்த ரோமம் வந்து அசைவம் சொல்றாங்க. என்ன காரணம்? ரத்தத்துல இருந்து பிரிக்கிறதுனால. அது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி பாலை கறக்கும் போது அது சுகமான உணர்வு தான். ஆமா ஆமா, அது வந்து வழியில துடிக்காது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்ணுக்குட்டிக்கு கொடுக்காம நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்கு தேவையானதை விட்டுறணும். 2 இதை விட்டுறலாம். ஆனா அதையும் இப்ப பிசினஸ் பர்பஸ் ஆயிடுச்சு. பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் மாடு. பெரிய கொடுமை. ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாடை வந்து பால் கறக்க மாட்டாங்கன்னா அதுக்கே அது அந்த அறிவு இருக்குமாமா. அந்த கட்டிக்கிற மாடா இருக்கும் போது போய் தேய்ச்சி அதுவே கீழே சரி பண்ணிக்குமாமா. அப்படி வரதுல அந்த திப்பியா அதான் அந்த சீம்பால் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ட பழக்கம்.
காலப்போக்குல அது கறக்கிற மாட்டோம் கறந்து பிசினஸ் பர்பஸா கொண்டு பண்ற அதே போல இப்ப இன்னொரு தவறு என்ன நடக்குதுன்னா, நான் அந்த லேட்டஸ்டா இதுலயே ஒரு வீடியோ பார்த்தேன், கொடுமையான வீடியோ. ஒரு அம்மா வந்து ஆட்டுக்குட்டியை வந்து மாலை போட்டு அழுகுது, கடவுளுக்கு பலி கொடுக்க போகுது, ஆனா அழுகுது. என்ன கொடுமையான ஒரு விஷயம். இல்ல வளர்த்துட்டாங்க, அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களாம். அன்பினுடைய அடையாளம் அப்படிங்கிறது தன் உயிரை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றும். அன்பின் அடையாளம் கூடாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அழுதுகிட்டே போறாங்க. இதுல ஏகப்பட்ட கமெண்ட், இப்படி இப்படின்னு பாசிட்டிவ் கமெண்ட் ஒண்ணு நெகட்டிவ். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாரியார் வந்து இப்ப ஒரு காலையில கூட ஒரு வீடியோ கேட்டேன், அருமையா சொன்னாங்க, தெய்வம் பலி கேட்கலப்பா. அவர் கேட்கல, அவர் உயிர் எல்லா உயிர்களையுமே படைத்தது அவர் தான். அன்பும் கருணையும் வடிவமாக உடையவர்னு எல்லாரும் சொல்றோம். அருள்மிகுன்னு ஒரு கடவுளுக்கு பேர் வச்சிருக்கோம். அருள்னா என்ன? கொலையா? அன்பு. இப்ப அன்பு, கருணை, இரக்கம், இதைத்தான் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா மதங்களும் போதிக்குது, மத தலைவர்களும் சொல்றாங்க. நம்மளுடைய மகரிஷியும் சரி, அல்லது வந்து வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அல்லது பட்டினத்தாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எந்த மகான்கள் 18 சித்தர்களா எடுத்தாலும் சரி, இல்ல எத்தனையோ கோடி சித்தர்கள் இருக்காங்க, எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அன்பையும் கருணையும் தான் போதிக்கிறாங்க. இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. இறைவன் வந்து அந்த இதுக்கெல்லாம் காரணம், முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா, இந்த ஜோசியம், இந்த சில சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, அதுல வந்து உயிர் பலி அப்படின்றது வந்து சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் போட்டிருக்கு அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பட் அதை மேம்போக்கா பார்க்கும்போது தான் இந்த தவறுகள்லாம் நடக்குது. உள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, குலதெய்வத்துக்கு போயிட்டு உயிர் பலி கொடுங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல. அத அவங்க எப்படி முழுசா படிக்கும் போது தெரிய வருதுன்னா, இப்ப உயிர் அப்படிங்கிறது நம்ம விந்துல தானே இருக்கு. குலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? நம்மளுடைய குலம் தலைக்கிறது எங்க இருக்கு? அணுக்கள்ல தான் இருக்கு. நம்மளுடைய மரபுல தான் இருக்கு, அந்த அணுக்கள்ல தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து கடவுள் அப்படின்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா, அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவுக்காக உங்களுடைய ஆற்றலை, உயிராற்றலை நீங்க அங்க பயன்படுத்துங்க. கழிவா வெளியில இகலோக வாழ்க்கைக்கு போக வேணாம், கீழ்நிலைக்கு போகாம மேல்நிலைக்கு அங்க கொடுங்கன்னு சொன்னத இவங்க வெளியில புறத்துல மொத்தத்துல இந்த முருங்கை மர உயிர்பலின்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னதுன்னா, அப்படியேதான் இருக்கும் கணிப்பா இருந்தாலும் கூட. ஏன்னா அவங்க இன்னும் வந்து அஸ்வமேத யாகம், குதிரையை பலி கொடுக்கறது அவ்வளவு அற்புதமான ஒரு விலங்கு. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, குலதெய்வங்களுக்கு தானே பலி கொடுக்கறது நடக்குது. இந்த குலதெய்வத்துக்கு வந்து எல்லா குலதெய்வத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளை குதிரையில வரும். ஆமா, வெள்ளை குதிரை அப்படிங்கறதே நம்ம அந்த விந்துவை தான் சொல்றாங்க. அந்த வெள்ளை கலர்ல இருக்குதுல்ல, அத வந்து வீணாக்க கூடாது. விந்து கெட்டவன் வந்து கெடுவாங்கல்ல, அந்த இதை வந்து நீங்க பாதுகாத்து பராமரிச்சு அறிவுக்காக செலவு பண்ணுங்க. சொல்றாங்க. ஓஷோ வந்து அர்த்தத்தை வந்து சரியா, ஓஷோ வந்து ஒரு அருமையான புக் எழுதியிருக்காங்க. புக்கோட பேரே காமத்திலிருந்து கடவுளுக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கும் அது. காமத்திலிருந்து கடவுளுக்கு. இப்ப எந்த எனர்ஜி உன்னைய வந்து அந்த ஒரு உயிரை படைக்கிறதுக்கு உற்பத்தி ஆகுதோ, அதே எனர்ஜி சோர்ஸை வச்சுதான் நீ கடவுள் நிலைக்கும் உயர முடியுங்கிறத ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். இப்ப அந்த கான்செப்ட் தான் நீ சொல்றது, இந்த வெள்ளை குதிரை. அப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணிடுறாங்க. அதனுடைய மீனிங் என்ன? இப்ப அஸ்வமேத யாகம் இருக்கு, அதுல வந்து உயிர் பலியை பத்தி அதாவது அஸ்வம்னா குதிரை, அந்த குதிரையை வந்து வெட்டணும், 1000 குதிரையை வெட்டினாதான் அந்த யாகம் வந்து நிறைவடையும் இருக்கு. ஆனா இது சொல்லப்பட்டது என்னது? இதே கருத்து தான். அதாவது குதிரைன்னு எதை சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம சரக்கலை அப்படின்னு யோகத்துல சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி. அஸ்வினி முத்திரை, அஸ்வினி முத்திரை நமக்கு காயகல்பத்துல சொல்றாங்க. இப்ப அந்த ஸ்பாம் அப்படிங்கறதுல இருந்து வரதான ஜீவகாந்தம், அதுதானே உடலை எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருக்கு. உடல்ல ஆற்றல் மிக்க காற்று எதுன்னு கேட்டீங்கன்னா 10 தசவாயுக்கள்ல தனஞ்சயன் தான். இந்த பிராணன்ல இருந்து போய் தனஞ்சயன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குது. நம்ம மனம்ல இருந்து சுவைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதுதான் பயன்படுது. அப்ப அதை நீங்க பாதுகாத்து உங்களுடைய உடலுக்கே பயன்படுத்தும் போது நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. இப்ப மனமா செலவு பண்றீங்க, அறிவா செலவு பண்றீங்கன்னா பலிதான கொடுக்குறீங்க. அந்த விஷயத்த அததான் சுருக்கமா வந்து அவங்க 1000 குதிரையை பலி கொடுக்கணும்னு சொன்னது வந்து இது தானே. அதை வந்து சாஸ்திர சம்பிரதாயம் தவறா புரிஞ்சுக்கிட்டு 1000 குதிரையை வெட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா பார்த்தா அதோட வழிமுறைகள் நிறைய இருக்குண்ணே. அதெல்லாம் வந்து கச்சமுச்சான்னு நிறைய இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தோஷம் இருக்கு, நீங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் பூசாரி கிட்ட 90 வாங்கிக்கோங்க, சரியா போயிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா தீட்சை, தவம் பண்றதா. இப்ப நெத்தியில தானே 90 பூசுறாங்க. அப்ப இங்க கீழ்வழியில போறதா இங்க கொடுக்குறது. வெள்ளை கலர்ல 90 பூசுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தன்மையை இங்க கொண்டு வர்றதுக்காக. அது வந்து அந்த 90 வந்து அரச மரத்தோட இதுலதான் இருக்கும். அப்ப ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது அந்த மூச்சு காத்து மூலமா இங்க ஏற்றிடுங்க. தத்துவங்களை வந்து ஒரு சார்ந்த சில விஷயங்களோட சொல்லி வச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க தோலுக்கு வந்து அவங்க தோலுக்கு மாத்திக்கிட்டாங்களா,
இல்ல இது தெரியாம கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது புரிதல் தவறா இருக்கு. புரிதல் வந்து தவறு. கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்த்தோம்னா நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, யாரு வேணாலும் சொல்லட்டும், ஏன் அறிவுக்கு இது புறம்பா இருந்தா நிப்பாட்டி போடுவேன். அது என்ன காரணம் அப்படின்னோம்னா, புத்தகங்கள் கூட இடைச்செருகள்னு சொல்லுவாங்க, கேள்வி. ஒரு 4 பேஜ் எடுத்துட்டு இன்னொரு 4 பேஜ் தோது இல்லாம இருக்குன்னு சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த தலைமுறை வந்து அந்த 4 பேஜ் உண்மையான பேஜ் என்னன்னு தெரியாது. அதனாலதான் சில நபர்கள் வந்து என்ன பெரியார் கூட சொல்லுவோம், எங்க நீ கேட்டாலும் சரி யாரு சொன்னாலும் சரி உன்னுடைய பகுத்தறிவுக்கு நீ கொஞ்சம் வேலை கொடுக்கணும், கொஞ்சம் யோசி. எச்சரிகள் எவ்விடத்தோ எப்ப சொல்லியிருக்காங்களோ அந்த பழங்காலத்துல சொன்ன கருத்தை வந்து இன்றைக்கு தற்போதைக்கு அதை ஒத்து வரல அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம், மாத்திக்கலாம், சுத்தமா வேணா விட்டுறலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆமா. ஆனா என்ன ஒண்ணுன்னா, வாரியார் வந்து அவ்வளவு ஒரு முருக பக்தர் சொல்றாரு, ஏப்பா தெய்வம் பலி கேட்கலப்பா, தெய்வம் வந்து உணவு கேட்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அரூபம். கடவுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உருவம் இல்ல, ஒரு அரூப நிலையில இருக்கு. அரூப நிலையில இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை உணர்ந்த சித்தருக்கே தண்ணி தேவையில்ல, சாப்பாடு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அவர் சிவமா மாறிட்டாருன்னா ஆமா. ஒரு நபர் இருக்க, நான் இருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன், மனுஷனா இருக்கேன் சாப்பிடுறேன். சித்த நிலைக்கு போயிட்டோம்னா எனக்கே உணவு தேவையில்ல, காத்து தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அப்ப கடவுள்ங்கிற அந்த ஒரு தன்மைக்கு வந்து எப்படி வந்து காத்து தேவை, உணவு தேவை, தண்ணி தேவை. அங்க என்ன காரணம் அப்படின்னா, மகரிஷியை அருமையா பதிவு பண்ணிருக்காரு. அப்ப அது உடலும் இல்ல குடலும் இல்ல, இறைவனுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, உணவு தேவையில்ல. ஒரு ஞானி, இறைத்தன்மையை உணர்ந்த ஒரு ஞானிக்கே எதுவுமே தேவையில்லை போது இறைவனுக்கு எப்படி தேவைப்படும்? அப்ப அவர் கேட்கல. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல நன்றி உணர்வுக்காக போய் மலர்களை வைக்கிறது. தீபம் என்ன காரணம்னா, ஒரு அரிசியை கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா, இறைவா எனக்கு கொடுத்திருக்க உணவுக்கு நன்றி சொல்றேனே. மனுஷங்க என்ன வந்துட்டாங்கன்னா, நம்மள மாதிரியே இப்ப மனிதனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, சாதம், காய்கறி, கூட்டு, பொரியல், நான்வெஜ் இதெல்லாம் தேவைப்படுற மாதிரி இறைவனையும் அது மாதிரியே நினைச்சு மனித உருவம் படைச்சாங்க. அந்த மனிதனுக்கு படைக்கிற மாதிரியே போய் இறைவனுக்கும் படைச்சு பழகிட்டாங்க. பழக்க பதிவாக இல்லன்னா அதுல வந்து தத்துவங்கள் தான் அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை பாத்தீங்கன்னாலும் வாழ்க்கை முறைக்கான தத்துவம் இருக்கும். அதுக்கு படைக்கக்கூடிய உணவு எடுத்துக்குங்க, வாழைப்பழம், தேங்காய், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாத்வீக நிலையில இருக்கு. ஆனா இதே இருந்திருக்கு. இப்ப உள்ள ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த டிசைன் இந்த வாழைப்பழம், தேங்காய் அவ்வளவு விஷயம் இருக்கு, பொருளோட இருந்திருக்கு. சொல்ல போனோம்னா, பூ செய், ஒருத்தர் விளக்கம் சொல்லியிருக்காரு சூப்பரா. பூ செய் பூஜை, பூ செஞ்சிருக்காங்க, அகல் விளக்கு இருந்திருக்கு, இதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப ஒண்ணு போய் இப்ப கோயிலுக்கு போனாலே ஒரு பெரிய தொகை வேணும் போல, எல்லாம் சில்லறை காசு எல்லாமே வாங்கி. என்ன காரணம்னா, போடுறது, ஐயருக்கு கொடுக்கறது, இந்த சீட்டு வாங்குறது, அர்ச்சனை சீட்டு வாங்குறது, வெளியில வர்றவங்களுக்கு கொடுக்குதா, இதெல்லாம் இல்லன்னா கோயிலுக்கு வந்து வழியிடதெல்லாம் வந்து பழக்கம் ஆயிடுச்சு மக்கள். நீங்க வந்து இந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நவதானியங்களை தொட்டு இந்த இயற்கையில ரொம்ப முக்கியமான சாத்வீக உணவுகள் தான் இருக்கும். அதான் நாம எடுத்துக்கணும்ன்றதுக்காக. ஆமா, இறைவனுக்கு படைச்சிட்டு அதை எடுத்துக்கங்க. தேங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர் சக்தி இருக்கு, வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா. மக்கள் வந்து ஒரு சில குழப்ப நிலை மனிதனுக்கு. ஒரு பர்வீன் சுல்தானோட ஒரு இடையில ஒரு அருமையா பேசினாங்க, எப்ப தெய்வத்துக்குன்னு சொல்லிட்டு நீ போய் அங்க போய் கொட்டுற இல்ல, அது மனுஷனுக்கு வருமா என்னங்கிறது தெரியாது. ஆனா நீ மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா கட்டாயமா அது கடவுளுக்கு போய் கிடைக்கும். மனிதனுக்குள்ள எல்லா ஜீவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கு அப்படின்னு எல்லா இதுக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த இறைவனுக்கு நீங்க உணவு கொடுங்க. சுருக்கமா சொல்ல போனா, புறத்துல வந்து ஒரு அடையாளமா ஒரு தத்துவத்தை வச்சத நம்மளுடைய அகத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக புறத்துல வச்சது மக்கள் புறத்துக்கே போயிட்டாங்க, அகத்தை புரிஞ்சுக்கல. நம்ம ஒட்டுமொத்த கோவிலே மனிதனுடைய தத்துவத்தை சொல்றதுதான். நம்ம ஏற்கனவே கூட பேசணும், ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். மக்கள் சொல்லுங்க, ஃபைனல் பண்றீங்களா? இப்ப மாலை போடுறாங்க, மாலையை போட்டு அற்புதமா இருக்காங்க. அப்ப உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கும், பக்காவா இருக்கு. இதே மாதிரி அசைவத்தை பயன்படுத்தினா உடல் ஆரோக்கியமா தான் இருக்கும். அசைவத்தை சைவத்தை மாலை போட்டிருக்கும் பொழுது சாத்வீக உணவை சாப்பிடுறாரு. அவர் அருமையா இருக்காரு, பொறுமையா இருக்காரு, அழகா இருக்காரு, ஆரோக்கியமா இருக்காரு. இதே மாதிரி 4 பூரா நீங்க தொடர்ந்தீங்கன்னா அவர் பேர் சாமி.
அதே எப்பவுமே வந்து சாமி தான் அவருக்குமே. அப்ப மட்டும் சாமி இல்ல, எப்பவுமே சாமியா இருக்காரு எப்பயுமே இதே மாதிரி. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், வீட்டுல உள்ளவங்களும் பெரியவங்களும் வர ஜெனரேஷனுக்கு அவங்களும் பயன்படுத்தணும், வர ஜெனரேஷன் சொல்லி தரணும். இது மாதிரி சாப்பிடுங்க பார்த்து நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் சொல்லி தரணும். சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்பவுமே வந்து இறைவன் நடக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா 48 நாள் போடுறதே அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு லைஃப் டைம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. மாத்திக்கிறாங்க. இப்ப எத்தனை பேர் வந்து மாலை போடாம இருக்கும் போது மட்டன் சிக்கன் சாப்பிடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. மாலை போட்டா புள்ள மாறிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி எப்பவுமே வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு அழகா இருக்கும், வீடு அற்புதமா வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி சிறப்பா இருந்தா நல்லது. சரி ரைட். இப்ப மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கவங்க இது சரி அது தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வாதம் கிடையாது. சுயமா நம்ம வந்து இது மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணாலே அதுக்கு ஒரு விடை வந்து தன்னால கிடைக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இயற்கையா இருப்போம், இயற்கையா சாப்பிடுவோம்.